மாணவர்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். பிள்ளைகள் நாங்கள் நிகழ்ச்சியை இரண்டாக பிரித்திருக்கிறோம். ஒன்று விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, ஒன்று கேள்வி நிகழ்ச்சி, இன்னொன்று நிரம்பல் நிகழ்ச்சி. அதே மாதிரி இந்த கேள்வி நிகழ்ச்சியை நாங்கள் மூன்றா பிரிக்கிறோம். ஒன்று விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி, குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி. இதுல பிள்ளைகள் ஒவ்வொன்றுக்கு முடிய வரைவிலக்கணங்கள் இருக்கா பார்த்துக் கொள்ளுங்களோ. என்ன காரணம்னா ஃபைனல் வியூல பாஸ் பேப்பர்ல 2 மார்க்ஸுக்கு விலைசார் கேள்வி நிகழ்ச்சி என்றா என்ன 2 மார்க்ஸுக்கு கேள்வி இருந்தாங்க. வரைவிலக்கணமும் சமன்பாடும் வழி இருந்தா 2 மார்க்ஸ். இதே மாதிரி வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி என்றா என்னென்னோ, குறுக்கு நிகழ்ச்சி என்றா என்னென்னோ உங்கள்கிட்ட கேட்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி கணிக்கின்ற போது எதிராக வந்தால் அது சாதாரண பண்டம், எதிராகவும் ஒன்றை விட பெரிதாகவும் வந்தால் ஆடம்பர பண்டம், எதிராகவும் ஒன்றை விட குறைவாகவும் வந்தால் அத்தியாவசிய பண்டம் என்று சொல்லி படிச்சிருக்கிறோம். நேர்கணியமாக வந்தால் திறன் பண்டம், காட்சி பண்டம் என்று சொல்லி படிச்சிருக்கிறோம். விளங்குறீங்க? இதே மாதிரி வருமான நிகழ்ச்சிகளுக்கும் என்னென்ன பண்டங்கள் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு பிள்ளைகள் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, வருமான நிகழ்ச்சி, குறுக்கு நிகழ்ச்சிக்கு வரைவிலக்கணம், சமன்பாடுகள் எந்த பண்டத்துக்கு நிலவு மண்டலம் தெரிஞ்சிருக்க வேண்டும். இது ஒரு பேசிக். இதுல உங்களுக்கு அடுத்த விடயம் தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். புள்ளி கேள்வி நிகழ்ச்சி, வில் கேள்வி நிகழ்ச்சி. அதாவது நிகழ்ச்சியை கணிப்பீடு செய்கின்ற முறைகள் 2 இருக்குது. ஒன்று புள்ளி நிகழ்ச்சி, இன்னொன்று வில் நிகழ்ச்சி. விளங்கிருக்கா? அப்ப எல்லா பிள்ளைகளுக்கும் பெரும்பாலும் இருக்கிற குழப்பம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு தரவு வந்தால் இது புள்ளி நிகழ்ச்சியா வில் நிகழ்ச்சியா எப்படி கண்டுபிடிக்கிறது? உதாரணம் சொல்ல பாருங்க. எக்ஸ் என்ற பண்டத்தின் விலை 10 ரூபாயில இருந்து 12 ரூபாவாக அதிகரிக்குது. இதால கேள்வி தொகை 100ல இருந்து 50 குறைவடையுது. எனில் 10 ரூபாய் விலையில் நிகழ்ச்சி என்ன என்று ஒரு விலை குறிப்பிட்டு கேட்டால் மட்டும்தான் நாங்கள் புள்ளி நிகழ்ச்சி பயன்படுத்த வேண்டும். ஏதாவது ஒரு விலை குறிப்பிட்டு கேட்டால் மட்டும்தான் புள்ளி நிகழ்ச்சி பயன்படுத்த வேண்டும். தரவு வந்துட்டு இப்ப 10ல இருந்து 12 ரூபாய் அதிகரிக்க கேள்வித்தொகை 100ல இருந்து 50 வீழ்ச்சி அடைந்ததெனில் கேள்வி நிகழ்ச்சி என்ன? இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் விலை குறிப்பிட்டு கேட்கல. அப்படி விலை குறிப்பிட்டு கேட்கப்படாத சந்தர்ப்பத்தில எங்களுக்கு தெரியணும் வில் முறையை பயன்படுத்த வேண்டும். அல்லது சராசரி விலை, சராசரி வருமானம் என்று சொல்லி சராசரி என்ற வேர்டு இருந்தால் வில் நிகழ்ச்சி பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி 10 ரூபாவுக்கும் 15 ரூபாவுக்கும் விலை என்று 2 விலைகளுக்கு இடையில் நிகழ்ச்சி என்று சொல்லி கேட்டால் வில் முறை பயன்படுத்த வேண்டும். இந்த வில் முறை விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, வருமான நிகழ்ச்சி, குறுக்கு நிகழ்ச்சி, நிரம்பல் நிகழ்ச்சிக்கு கூட கேட்போம். நாங்கள் கிளாஸ்ல பிராக்டிஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். அதே மாதிரி பிள்ளைகள் இன்னும் ஒரு விடயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், விலைசார் கேள்வி நிகழ்ச்சியில 5 வகைப்பாடு இருக்கு. விலைசார் கேள்வி நிகழ்ச்சியில 5 வகைப்பாடு இருக்குது. நெகிழ்வுள்ள கேள்வி நிகழ்ச்சி, நெகிழ்வற்ற கேள்வி நிகழ்ச்சி, அழகு கேள்வி நிகழ்ச்சி, பூரண நெகிழ்வுள்ள கேள்வி நிகழ்ச்சி, பூரண நெகிழ்வற்ற கேள்வி நிகழ்ச்சி என்று நாங்கள் 5 வகைகளாக பிள்ளைகள் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணகத்தை பிரிச்சு வச்சிருக்கிறோம். விளங்கிருக்கா? இந்த தொடர்பு உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். நீங்க தியரி காப்பியை பார்த்து கேள்வி கொடுத்த வடிவத்தை நீங்கள் ஃபில் பண்ணி கொள்ளுங்க. நெகிழ்வுள்ள கேள்வி நிகழ்ச்சி மென்சாய்வான வடிவம், நெகிழ்வற்ற கேள்வி நிகழ்ச்சி குத்துச்சாய்வு, அழகு கேள்வி நிகழ்ச்சி செவ்வகாதிபர வலையை, பூரண நெகிழ்வற்ற கேள்வி நிகழ்ச்சி விளையாட்டுக்கு சமாந்தரம், பூரண நெகிழ்வுள்ள கேள்வி நிகழ்ச்சி தொகையச்சுக்கு சமாந்தரம். இதுல நெகிழ்வுள்ள கேள்வி நிகழ்ச்சி என்று சொல்லி சொல்றது பிள்ளைகள் விலை மாற்றத்துக்கும் நுகர்வோர் செலவுக்கும் இடையில எதிரான தொடர்பு. இந்த தொடர்புகள் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். என்ன காரணம் என்றா இந்த தொடர்பு அடிக்கடி நாங்கள் எக்ஸாமில கேட்போம், MCQல கேட்போம். அப்ப நெகிழ்வுள்ள கேள்வி நிகழ்ச்சியாக இருந்தால் விலை மாற்றத்துக்கு நுகர்வோர் செலவுக்கும் இடையில எதிரான தொடர்பு. அப்ப எங்களுக்கு தெரியும் நெகிழ்வுள்ள கேள்வி நிகழ்ச்சி என்பது ஆடம்பர பண்டம். ஆடம்பர பண்டங்கள் விலையை சிறிய அளவால குறைச்சால் உற்பத்தியாளர்கள் கிடைக்கிற வருமானம் கூடும். KFC, பீட்சா ஹட் போன்ற நிறுவனங்கள் அடிக்கடி ஆஃபர் கொடுக்குறாங்க. என்ன ரீசன்? விலையை சிறிய அளவால குறைக்க அதை கிடைக்கிற வருமானம் கூடும். இது நெகிழ்வற்ற நிகழ்ச்சி நிலவர பண்டமாக இருந்தால்
நேரான தொடர்பு. விலை அதிகரித்தால் அவை கிடைக்கிற வருமானம் கூடும். அலகு நெகிழ்ச்சியாக இருந்தால் பூச்சிய தொடர்பு. பூரண நெகிழ்வற்றதாக இருந்தால் நேரான தொடர்பு. பூரண நெகிழ்வுள்ள வெண்டாப்பிலே இந்த விலை மாறாது. ஆகவே தொகையை கூட்ட கூட்ட வருமானமும் கூடும். இது ஜஸ்ட் நாங்கள் பேசிக்காவே எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கிற ஒரு பகுதி, படிச்சிருப்பீங்க. இதை வச்சுக்கொண்ட பிள்ளைகள் நாங்கள் பண்ணுவேன் சொல்லப்போம். சார் அந்த நெகிழ்வுள்ள கேள்வி நிகழ்ச்சி அதுக்கெல்லாம் இந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் சொல்லிட்டு போக முடியுமா சார்? கீழே என்ன எக்ஸாம்பிள் அப்போ? இல்ல சார், நெகிழ்வுள்ள கேள்வி நிகழ்ச்சிக்கு சொன்னீங்க சார், ஆடம்பர பண்டம் அந்த மாதிரி நெகிழ்வுட்ட கேள்வி நிகழ்ச்சிக்கு என்ன சார் எக்ஸாம்பிள்? ரைட், நீங்க கிளாஸ் முடிவு எனக்கு ஒரு கண்டக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் லிங்க் போட்டு வரேன். அதுல விளக்கம் எல்லாம் பூரணமா இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. நெகிழ்வுள்ள கேள்வி நிகழ்ச்சி என்று சொல்லி சொல்றதப்ப இப்ப நான் உங்களுக்கு விலைசார் கேள்வி நிகழ்ச்சி இந்த வகைப்பாடு சொன்னேன். என்னண்டு விலைசார் கேள்வி நிகழ்ச்சி எதிராம் ஒன்றை விட பெரிதாம் இருந்தால் ஆடம்பர பண்டம், இதுதான் நெகிழ்வுள்ள நிகழ்ச்சி. எதிராம் ஒன்றை விட குறைவாம் இருந்தால் அத்தியாவசிய பண்டம், இதுதான் நெகிழ்வற்ற கேள்வி நிகழ்ச்சி. அழகு கேள்வி நிகழ்ச்சிக்கு நடைமுறையில பண்டம் இல்லை, அது ஒரு கற்பனை ரீதியானது. பூரண நெகிழ்வற்ற கேள்வி நிகழ்ச்சி என்று சொல்லி சொல்றது பூச்சிய கேள்வி நிகழ்ச்சி. இதுக்கு மிகவும் அத்தியாவசிய பண்டம் தான் உதாரணம். அதுக்கு சிறந்த உதாரணம் உப்பு. விலை கூடிச்சதோ குறைஞ்சதோ நுகர்வோன் வாங்குற அளவில் மாற்றம் பெறாது. கிளாஸ் முடிய கட்டாயம் இருக்கா மெசேஜ் வந்து தான் வாட்ஸ்அப்புக்கு உங்களுக்கு கொஞ்சம் லிங்க் போட்டு விடுறேன். அதாவது இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சி தொடர்பான பேசிக் லிங்க் கொஞ்சம் போட்டு விடுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. விளங்கிருக்கேன். அப்ப நெகிழ்வுள்ளதென்ற மீனிங் ஒன்றுக்கு கூட. ரைட், அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்கள் கேள்வி இருக்கா பார்த்து கொண்டு போவோம். விளங்கிருக்கா? வருமான வச்சு வரவிலக்கணம் சமன்பாடு கொடுத்திருக்கிறேன். அப்ப என்ன பண்டம் என்றது கொடுத்திருக்கிறேன். தம்பி இருக்கா? மேல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுல பாருங்க, விலைசார் கேள்வி நிகழ்ச்சி தமிழ்நாடு நிகழ்ச்சி விட்டு வாசிக்கல போல இருக்கு. விலைசார் கேள்வி நிகழ்ச்சி எதிர்ப்பணியமா இருந்தா சாதாரண பண்டம், எதிரானதும் ஒன்றுக்கு கூடியதுமான ஆடம்பர பண்டம். இந்த ஒன்றுக்கு கூட என்றதான் நெகிழ்வுள்ளது. மறுபடியும் அதே மாதிரி நான் இப்ப வாயால சொன்ன தொடர்புகள் கவனிக்க என்று சொல்லி கொடுத்து காட்டிருக்கின்றாருங்க. நெகிழ்வுள்ள கேள்வி நிகழ்ச்சி நிலவர பண்டத்தின் விலை மாற்றத்துக்கும் நுகர்வோன் செலவுக்கும் இடையில எதிரான தொடர்பு காணப்படும். இந்த தொடர்புகளை தயவு செய்து பாடமாக்குங்க. உங்களுக்கு எம்சிக்யூக்கு தேவை, எம்சிக்யூக்கு தேவை. இந்த தகவலோட நாங்கள் இருக்கா எம்சிக்யூல என்னென்ன வருதுன்னு சொல்லி பார்த்து கொண்டு போவோம். இதுல என்ன முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது எம்சிக்யூ செய்துட்டோம், நாலாவது எம்சிக்யூ செய்துட்டோமா? இல்ல சார். நாலாவது எம்சிக்யூ என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். பாருங்க, நாலாவது எம்சிக்யூ மென்பானங்கள் தொடர்பில் கேள்வி ஒப்பீட்டில் நெகிழ்வுடையதாகும். நெகிழ்வுடையது என்று சொல்லி சொன்னால் ஒன்றுக்கு கூடியது. நெகிழ்வுள்ளது என்று சொல்லி சொன்னால் அப்போ என்ன நிகழ்ச்சி? ஒன்றுக்கு கூடியது. அப்ப மென்பானங்களின் கேள்வி நிகழ்ச்சி ஒன்றுக்கு கூடியதாம். கண்டவிடம் என்று சொல்லி சொன்னால் மென்பானங்களின் நிரம்பல் அதிகரித்தால் ஏற்படும் விளைவு. அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த மென்பான சந்தையில மென்பானங்களுக்குரிய கேள்வி என்ன, சாரி மென்பானங்களுக்குரிய நிரம்பல் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் அதிகரிக்குதாம். முதல் இதை நீங்கள் ஒரு சந்தை சமநிலைக்குரிய வரைபடத்துல போடுங்க. கேள்விக்கோடு மென்சாய்வு, நிரம்பல் கோடு சாதாரணம். இது ஆரம்பத்துல சந்தை Q1 P1 P1 என்ற புள்ளியில சமநிலையில இருக்குது. இங்க நிரம்பல் என்ன செய்தாம்? அதிகரிக்குதாம். நிரம்பல் அதிகரித்தால் நிரம்பல் கோடு வலதுபுறம் நகரும். S1 இருந்து S2 நகரும். அப்படி S2 நகரேக்க விலை குறையுது, தொகை கூடுது. இதுல இருந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வரவில்லை. நெகிழ்வுள்ள கேள்வி நிகழ்ச்சி இந்த மென்பானத்தின் நிரம்பல் அதிகரிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறோம். விலை குறைந்த தகவல் எங்களுக்கு தான் இருக்கு. நிரம்பல் அதிகரித்த என்ன விளங்குறோம்? விலை குறையுது. இந்த மென்பானங்களின் விலை குறைஞ்சிட்டுதான். இது நெகிழ்வுள்ள கேள்வி நிகழ்ச்சியை சார்ந்தது. அப்ப நெகிழ்வுள்ள பண்டங்களின் விலை மாற்றத்துக்கும் நுகர்வோன் செலவு அல்லது உற்பத்தியாளர் வருமானத்துக்கும் இடையில்
எதிரான தொடர்பு. விலையை குறைத்தால் மொத்த வருமானம் அதிகரிக்கும். முதலாவது விட என்ன சொல்லுது என்று சொல்லி சொன்னால், மொத்த வருமானம் அதிகரித்து விலை குறைவடையும். பாருங்க, முதலாவது விடையிலே சரியா சொல்லியிருக்கிறோம். ஆகவே 4வது வினாவுக்கு முதலாவது விடை சரியானது. 2வது மொத்த வருமானம் அதிகரித்து விலை அதிகரிக்கும். பாருங்க, இந்த விலை குறைஞ்சிருக்குது, ஆகவே வராது. 3வது மொத்த வருமானம் மாற்றம் அடையாமல் காணப்பட, இந்த மொத்த வருமானம் மாறும், தவறு. 4வது மென்பானங்கள் தொடர்பில் மிகை நிரம்பல் காணப்படும். மிகை நிரம்பல் மிகை கேள்வி என்பது பிள்ளைகள் காணப்படாது. ஏன்? நிரம்பல் அதிகரிக்கையும் சமநிலையில இருக்குது. ஈவன் ஈட்டு என்ற சமநிலையில இருக்கு. விளங்கிருக்கா? ஆகவே எங்களுக்கு தெரியணும், 4வது வினாவுக்கு முதலாவது விடை சரியான. விளங்கிருக்கா? அதை கீழே நாக்கொண்டு கொடுத்திருக்கிறார். இந்த உலகம் முயற்சிகளை கவனிக்காது முடிவுகளைத்தான் கவனிக்கும், சிந்தித்து செயல்படும். விளங்கிருக்கா? 4வது கேள்வி தெளிவுதானே. நெகிழ்வுடையதாக இருந்தால் நிரம்பல் அதிகரிக்க என்ன நடக்குது? 5வது வேலை செய்தவள் அப்படியே. ரைட், 6வது கேள்விக்குள்ள போவோம். போர்ட்ல உங்களுக்கு எதுவும் தேவைன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் நோட் பண்ணுங்க அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், அழிக்கிறேன். இந்த 6வது கேள்வி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் ஒரு வரைபடம் ஒன்று தந்திருக்குது. விளங்கிருக்கா? ஒரு வரைபடம் ஒன்று தந்திருக்குது. இது போன முறை நாங்கள் செகண்ட் பார்ட்ல கேட்டுட்டோம். இருந்தாலும் இந்த வரைபடத்தை இருக்கா பார்ப்போம். இது பிள்ளைகள் கேள்விக்கோடு மேலே இருந்து கீழ் நோக்கி சரிந்து செல்லுது. கேள்விக்கோடு மேலே இருந்து கீழ் நோக்கி சரிந்து செல்லுது. இதுல பாத்தீங்கள் என்று சொல்லி சொன்னா, இது நாங்கள் கேள்விக்கோடு டி என்று சொல்லி குறிச்சிருக்கிறோம். கேள்விக்கோடு தொகையச்சை வெற்ற புள்ளியில கேள்விக்கோடு தொகையச்சை வெற்ற புள்ளியில Q3 என்று சொல்லி கொடுத்திருக்கிறோம். Q3 என்று சொல்லி கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி விளைச்சை வெற்ற புள்ளியில 8 ரூபாய் என்று சொல்லி கொடுத்திருக்கிறோம். இடையில பிள்ளைகள் 2, 4, 6 என்று சொல்லி விலையை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். பாருங்க, விலை 2 ரூபாவாக இருக்கின்ற போது அதனுடைய கேள்வித்தொகை கொடுக்கல, அதில் நாங்கள் சி புள்ளி என்று சொல்லி இருக்கிறோம். விலை 4 ரூபாவா இருக்கேக்க 4 ரூபாவா இருக்கேக்க பி புள்ளி, அதுல Q2 என்று சொல்லி கொடுத்திருக்கிறோம். 6 ரூபாவா இருக்கேக்க ஏ புள்ளி, அதுல நாங்கள் Q1 என்று சொல்லி கொடுத்திருக்கோம். விளங்கியிருக்க? அப்ப இந்த வரைபடத்தில இருந்து நாங்கள் என்ன அவதானிக்கிறோம் என்று சொல்லி சொன்னால், கேள்விக்கோட்டின் வழியே நெகிழ்ச்சி குணகம் புள்ளிக்கு புள்ளி என்ன செய்யுது? வேறுபடுது. புள்ளிக்கு புள்ளி என்ன செய்யுது? வேறுபடுது. இது பிள்ளைகள் நாங்கள் படிக்க எப்படி படிச்சினாங்கன்னா, சாதாரண பண்டம் ஒன்றினுடைய கேள்விக்கோட்டுல நெகிழ்ச்சி குணகம் 0 இருந்து முடிவிலி மட்டும் வேறுபடுறதுக்கு காரணம் விலையும் கேள்வித்தொகை. இதுல நாங்கள் சில முடிவுகள் எடுத்து நாங்கள் கேள்விக்கோடு தொகைச்சை வெட்டுகின்ற புள்ளியில கட்டாயம் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் 0 இருக்கும். கேள்விக்கோடு விலைச்சை வெட்டுகின்ற புள்ளியில கட்டாயம் கேள்வி நிகழ்ச்சி குணகம் முடிவிலியா இருக்கும். கேள்விக்கோட்டினுடைய நடுப்புள்ளியில் நிகழ்ச்சி குணகம் கட்டாயம் ஒன்றாயிருக்கும். அழகு கேள்வி நிகழ்ச்சியா இருக்கும். ஏன் நாங்கள் இந்த பி புள்ளிய ஒன்றன் எடுத்துனாங்கள்டா, கேள்விக்கோட்டினுடைய நடுப்புள்ளி என்னென்ன நடுப்புள்ளி என்று கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆகக்கூடிய கேள்விகள் 8, 8 அரைவாசி 4. ஆகக்கூடிய கேள்விகள் இத தொகை எங்களுக்கு தெரியல. விலை 8, அதில் அரைவாசி 4, 4 ரூபாய் விலை தான் நடுப்புள்ளி. அப்ப இவ்வளவு தகவலோட இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சி -1 0க்கும் இடையில பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் கேள்வி நிகழ்ச்சி 1ஐ விட குறைவாக காணப்படும். அதே மாதிரி
முடிவிற்கும் ஒன்றுக்கும் இடையில பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் கேள்வி நிகழ்ச்சி குணகம் ஒன்றுக்கு கூடியதாக காணப்படும். இது நாங்கள் படிச்சு முடிவுகள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். போன முறையும் செகண்ட் பார்ட் கேள்வியில இது வந்தது. 2016ஆம் ஆண்டும் வந்து போன முறை 2023ஆம் ஆண்டும் வந்தது. விளங்கிருக்கா? ரைட். இனி நாங்கள் கேள்விக்குள்ள என்ன கேட்டிருக்கிறோம் என்ற பகுதிக்குள்ளே வருவோம். இந்த வரைபடத்தில் ஏ புள்ளி மற்றும் பி புள்ளியின் நிகழ்ச்சி முறையே பிள்ளைகள் இதுல ஏ புள்ளி பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த ஒன்றுக்கும் முடிவிலிக்கும் இடையில இருக்குது. அப்ப கட்டாயம் வாரவிட ஒன்றுக்கு கூடவாக இருக்கும். அப்ப ஒன்றுக்கு கூடிய கேள்வி நிகழ்ச்சியை நாங்கள் நெகிழ்வுள்ளது என்று சொல்லி சொல்லலாம். ஒன்று கூட என்றது என்ன? நெகிழ்வுள்ளது. ஆகவே ஏ புள்ளி நெகிழ்வுள்ளது. பி புள்ளியை பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னா கேள்விக்கோட்டின் நடுப்புள்ளியில இருக்கிறார். நடுப்புள்ளி என்றது அலகு கேள்வி நிகழ்ச்சி அல்லது ஒருமை கேள்வி நிகழ்ச்சி. அலகு கேள்வி நிகழ்ச்சி அல்லது ஒருமை கேள்வி நிகழ்ச்சி. எத்தனையாவது என்ன? 4வது. 4வது 5வது நெகிழ்வுள்ளதென்றா ஒன்றுக்கு கூடியது. அப்போ பூரண நெகிழ்வுள்ளதென்றா முடிவில்லையா? ரெண்டும் வேற வேற. நெகிழ்வுள்ளதும் அலகு நெகிழ்வுள்ளது. 5வது விடை சரியானது. ஆகவே 6வதுக்கு 5வது வினா 5வது விடை சரியானது. இந்த 7வது கேள்வியில பிள்ளைகள் செய்யறதுக்கு முதலே சொல்றேன், இது உங்களுக்கு ஏதாவது குழப்பம் பெருமாக இருந்தால் இந்த கேள்வியை நீங்கள் விட்டுக் கொள்ளுங்க. ஆனால் நான் இந்த கேள்வி போடுறத உங்களுக்கு நான் எதை மையப்படுத்தினான்டா, பாஸ் பேப்பர்ல ஒரு விடயம் ஒன்று அடிக்கடி வருது. நிரம்பல் நிகழ்ச்சியில நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் வார விடையினுடைய பெருமதியை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிரம்பல் நிகழ்ச்சி 5ஆ பிரிக்கிறோம். நெகிழ்வுள்ள கேள்வி நிகழ்ச்சி, நெகிழ்வுள்ள நிரம்பல் நிகழ்ச்சி, நெகிழ்வற்ற நிரம்பல் நிகழ்ச்சி, அலகு நிரம்பல் நிகழ்ச்சி. இந்த கவனிக்கு ஒரு வடிவா மார்க் பண்ணி வையுங்கோ. நெகிழ்வுள்ள நிரம்பல் நிகழ்ச்சியின் போது நிரம்பல் சார்பில் ஏன் பெறுமதி எதிர்கணியமாக காணப்படுவதோடு நிரம்பல் கோடானது விளைச்சினூடாக செல்லும். எங்களுக்கு தெரிய வேணும் இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், QS சமன் சயனூறு சக 10P. அப்ப நிரம்பல் சமன்பாடு இந்த பெறுமதி இந்த சயனூறு எதிர்கணியம். இப்படி எதிர்கணியமாக இருந்தால் நிரம்பல் கோடு விளைச்சினூடாக செல்லும். அப்படி விளைச்சினூடாக போகின்ற போது எங்களுக்கு தெரியும் போ நெகிழ்வுள்ள நிகழ்ச்சியா இருந்தால் பிள்ளைகள் நெகிழ்வுள்ள நிரம்பல் நிகழ்ச்சியாக இருந்தால் புள்ளி மேல் நோக்கி போக போக நெகிழ்ச்சி குணகம் குறைஞ்சோண்டு வரும். ஆனா ஒன்றை விட கூடவா இருக்கும். -2 -1.5 -1.3 போக போக குறைஞ்சு கொண்டு போகும். அதே மாதிரி சொல்லுங்க சார், இத கொஞ்சம் இன்னொருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அதாவது நெகிழ்வுள்ள நிரம்பல் நிகழ்ச்சி சமன்பாடு இருக்குதானே, நெகிழ்வுள்ளது ஒன்றுக்கு கூடிய நிரம்பல் நிகழ்ச்சி. அதுல ஏனுடைய பெறுமதி எதிர்கணியமாக இருக்கும். அப்படி ஏந்த பெறுமதி எதிர்கணியமாக இருந்தால் நிரம்பல் கோடு விளைச்சினூடாக செல்லும். அப்படி விளைச்சினூடாக செல்லுக அந்த நெகிழ்வுள்ள நிரம்பல் நிகழ்ச்சி கோட்டில் இருக்கிற புள்ளி மேல் நோக்கி போக போக எங்களுக்கு வர நெகிழ்ச்சி குணகத்தின் பெறுமதி குறைஞ்சு கொண்டு வரும். ஆனால் அப்படி குறைஞ்சு கொண்டு வரும் பெறுமதி ஆனா ஒன்றை விட கூடவாத்தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஏ என்ற புள்ளியில 2 என்று சொல்லி சொன்னால் பி என்ற புள்ளியில 1.5 2 மேல போக போக குறைஞ்சு கொண்டு வரும். ஆனா ஒன்றை விட கூடவா இருக்கும். அதே மாதிரி நெகிழ்வற்ற நிரம்பல் நிகழ்ச்சியாக இருந்தால், ஒன்றுக்கு குறைந்த நிரம்பல் நிகழ்ச்சியாக இருந்தால் நிரம்பல் சமன்பாட்டில ஏந்த பெறுமதி நேர்கணியமாக இருக்கும். ஏந்த பெறுமதி நேர்கணியம் என்று சொல்லி சொன்னால் நிரம்பல் கோடு தொகையச்சுக்குள்ளால போகும். இந்த இடத்துல புள்ளி மேல் நோக்கி போக போக பாருங்க, ஏ புள்ளி
பி புள்ளி என்று சொல்லி புள்ளி மேல் நோக்கி போக போக நெகிழ்ச்சி குணகம் கூடிக்கொண்டு போகும். ஆனா ஒன்றை விட குறைவா இருக்கும். ஏ புள்ளியில சைவரசம் 5 என்று சொன்னால் பி புள்ளியில சைவரசம் 8. போக போக நெகிழ்ச்சி குணகம் கூடிக்கொண்டு போகுது. ஆனா இந்த பெருமதி ஒன்றை விட குறைவா இருக்கு. இதுங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க ஃபைனல்ல இந்த மாடல்ல மட்டும்தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்போம். இப்படி ஒரு நிரம்பல் கோட்டை தந்துட்டு இது இந்த இயல்பு சொல்லி கேட்போம். புள்ளி மேல் நோக்கி போக போக பெருமதிக்கு நடக்கும். இது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். இதைத்தான் இந்த கவனிக்கிறதுல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஒரு எம்சிக்கு ஃபைனல்ல ஆல்ரெடி வந்திருக்கு. இந்த கேள்வியில பிள்ளைகள் கொஞ்சம் நுணுக்கத்தை கையாண்டு இருக்கிறான். இவங்களுக்கு குழப்பமா இருந்தா பிள்ளைகள் நான் ஓப்பனாக சொல்லி இருக்கிறேன், தவிர்த்து கொள்ளுங்க. ஃபைனல்ல நாங்கள் இவ்வளவு தப்பா என்ன செய்ய மாட்டோம், பெற மாட்டோம். இதுல என்ன சொல்லுது என்று சொல்லி சொன்னால், மறைப்பெறுமதியுடைய புதையச்சை வெட்டி செல்லும் நிரம்பல் கோட்டின் நெகிழ்ச்சி தொடர்பில் சரியான கூட்டாக அமைவது. இது என்ன சொல்றோம்னா, மறைப்பெறுமதியை வெட்டி கொண்டு போற தொகையச்சு. தொகையச்சு மறைப்பெறுமதி என்று சொல்லி சொன்னால் பாருங்க, இதுதானே இப்ப சொல்லாம சொல்றோம். இது என்ன நிகழ்ச்சி? நெகிழ்வுள்ள நிரம்பல் நிகழ்ச்சி. அப்ப நெகிழ்வுள்ள நிரம்பல் நிகழ்ச்சியில புள்ளி மேல் நோக்கி போக போக புள்ளி மேல் நோக்கி போக போக ஒன்றை விட எப்படி இருக்கும், கூடவே இருக்கும். பாருங்க 4வது விடைய பாருங்க. ஒவ்வொரு புள்ளியிலும் நெகிழ்ச்சி ஒன்றை விட கூடுதலாக காணப்படுவதோடு வெளியீடு அதிகமாக இருக்கும். அதாவது புள்ளி அங்கால மேல் நோக்கி போக போக வெளியீடு அதிகரிக்கும். புள்ளி மேல் நோக்கி போவதுன்றது வெளியீடு அதிகரிக்குது. அப்படி போக ஒவ்வொரு புள்ளியிலையும் நிகழ்ச்சி கணிச்சிங்களா ஒன்று பெரிதாக இருக்கும். இந்த கேள்வி உங்களுக்கு முக்கியம் அல்ல, மேல போட்டிருக்கிற 2 நோட்டும் தான் உங்களுக்கு முக்கியம். முதலாவதுக்கு 2வது விடை வந்து சரியானது. சரி, 2வது இல்ல 4வது விடை சரியானது. 7வது 4வது விடை சரியானது. 8வது வினா. இந்த 8வது வினா பிள்ளையாரு சந்தை சமநிலைக்குள்ளால வந்திருக்கிறார். விளங்கிருக்கா? அப்ப நிகழ்ச்சி நுகர்வோர் மிகை உற்பத்தியாளர் மிகைதான் 2வது பாடத்தினுடைய இறுதி பகுதி. 2வது பாடத்தினுடைய இறுதி பகுதி. இதுல இருக்கா ஒரு விடயம் வந்து அவதானிங்க. நான் நினைக்கிறேன் என்னுடைய வகுப்பிலையும் சொல்லமா 7வது கேள்வி வந்து கிடையச்சை தானே சார் வெட்டி கொண்டு போற. அப்ப நிரம்பல் நிகழ்ச்சி ஒன்றை விட குறைவா தானே சார் காணப்படும். இல்லையா என்னண்டா கிடையச்சை வெட்டி கொண்டு போறேன்னு சொல்லிக்க மறைப்பெறுமதி என்று சொல்லியிருக்கேன். கிடையச்சு மறைப்பெறுமதியில இருக்கிறது எது? எப்படி பாருங்க, இது நேர்கணியாகும். எதிர்கணியம் என்று சொல்லி சொல்றது விலையச்சுக்கு எதிர்கணியம் இவர், தொகையச்சுக்கு எதிர்கணியம் இவர். விளங்கிடுங்க. அப்ப மறைப்பெறுமதியுடைய தொகையச்சை வெட்டி கொண்டு போற நிரம்பல் கோடு. விளங்கிடுங்க. விளங்குற தொகையச்சு நீங்க டிரெக்டா வெட்டினீங்க 2 பெறுமதி நேர்கணியம். நீங்கள் தொகையச்சுக்கு இல்லாத நிரம்பல் கோடு வந்தால் இந்த இடத்துல எந்த பெறுமதி வந்து நேர்கணியம். விளங்கிருக்கா? இதுல ஒரு சின்ன ஒரு மயக்கம் ஒன்று இருக்குதான். பட் நீங்கள் இதுல என்ன செய்ய வேண்டாம், குழம்ப வேண்டாம். ஓகே, விடயத்துக்குள்ள வாங்க பிள்ளையாது, விடயத்துக்குள்ள வாங்கோ. அப்ப நுகர்வோர் மிகை உற்பத்தியாளர் மிகையில உங்களுக்கு ஒரு விடயம் ஒன்று தெரியணும். நுகர்வோர் மிகை இங்க நாங்கள் மிகை என்று சொல்லி சொல்றோம்மா நன்மையை குறிக்குது. ஒரு பொருளை வாங்கிக்க நுகர்வோனுக்கு கிடைக்கிற நன்மைதான் நுகர்வோர் மிகை. அதே மாதிரி ஒரு பொருளை விற்க உற்பத்தியாளனே கிடைக்கிற மிகைதான் உற்பத்தியாளர் மிகை. விளங்கிருக்கா? இந்த விடயத்துல எங்களுக்கு தெரியும் நுகர்வோர் மிகை என்று சொல்லி சொல்லுகின்ற போது நான் கற்பனை ரீதியான தகவலை போடுறேன். P1 Q1 இது P2 Q2 சாரி P3. நுகர்வோன் மிகை என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு பண்டத்தை வாங்கிக்க நுகர்வோன் செலுத்த தயாராக இருக்கிற விலை. பாருங்க, அப்படி நுகர்வோன் செலுத்த தயாராக இருக்கிற விலை P3 என்ற விலை. ஆனா உண்மையிலேயான் செலுத்துற விலை P1 என்ற விலை. அப்ப முதலாவது நினைச்சதை விட குறைஞ்ச விலை செலுத்துறபடியா இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம், இந்த முக்கோண பரப்பு தான் நுகர்வோருக்கு கிடைக்கிற மிகையாக இருக்கு. அப்ப நுகர்வோர் மிக கணிக்கிறதுக்கு என்ன சமன்பாடு பயன்படுத்துறாங்க?
ஆகக்கூடிய கேள்வி விலை சமநிலை விலை என்கிற 2 தர சமநிலை தொகை. அதே மாதிரி நுகர்வோர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பண்டத்தை விற்பனை செய்ய உற்பத்தியாளர் ஒரு விலையை எதிர்பார்ப்பார். அப்படி உற்பத்தியாளர் எதிர்பார்க்கிற விலை P2. இதுல உற்பத்தியாளர் எதிர்பார்த்த விலை P2. ஆனா அவர் உண்மையிலேயே விற்ற விலை P1. எதிர்பார்த்ததை விட கூட விலைக்கு வித்திருக்கிறார். ஆகவே இந்த வித்த விலைக்கும் எதிர்பார்த்த விலைக்கும் இடையில வார முக்கோண பரப்புத்தான் உற்பத்தியாளர் மிகை. அப்ப உற்பத்தியாளர் மிகை எப்படி கணிக்கிறேன்னு சொல்லி பார்த்தாங்க. சமநிலை விலையில இருந்து ஆக குறைந்த நிரந்தல் விலையை கழிச்சு 2ஆல பிரிச்சு சமநிலை தொகையால பிரிச்சு விட்டா வரும். இந்த இடத்துல நுகர்வோர் மிகை உற்பத்தியாளர் மிகை 2ஐயும் கூட்ட வாரத்துக்கு தான் பொருளாதார மிகை அல்லது சமூக மிகை என்று பேர் வச்சிருக்கிறோம். அரசாங்கம் சந்தைக்குள்ள வாரத்துக்கு முதல் பொருளாதார மிகையும் சமூக மிகையும் சமம். இந்த இடத்துல அரசு வர இல்ல, வரி மானியம் கட்டுப்பாடுகள் ஒன்றும் போட இல்லை. ஆகவே பொருளாதார மிகையும் சமூக மிகையும் சமம். இது நாங்கள் பேசிக்கா படிச்சிருக்கிற ஒரு பகுதி. இந்த இதை வச்சுக்கொண்ட பிள்ளைகள் உங்கள்கிட்ட ஏற்கனவே கடந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் செகண்ட் பாட்டுல நுகர்வோர் மிகை என்பதனால் நீர் கருதி கொள்ளது என்ன, உற்பத்தியாளன் மிகை என்பதனால் கருதப்படுவது என்ன என்று தியரியா கூட கேட்டிருக்கிறோம். அப்படி கேட்டால் வரைவிலக்கணம் சமன்பாடு வரைபடத்துல கொடுக்க தெரிஞ்சிருக்க. இதுல பாருங்க, பொருள் ஒன்று நலன்புரி சங்கம் ஒன்றினால் இலவசமாக வழங்கப்படுகின்ற போது காணப்பட்ட பொருளாதார சிக்கல் காரணமாக குறித்த பொருளுக்கு 10 ரூபாய் அலகு விலையாக அறவிட தீர்மானித்தது. அப்ப என்ன சொல்றோம்னா, ஆரம்பத்துல நாங்கள் ஒரு நலன்புரி சங்கம், சமூக நோக்கம் கருதி இயங்குற சங்கம் உண்டு, என்ன செய்வது சொல்லி சொன்னால் இலவசமாக வழங்கினதாம். அப்ப இலவசமா வழங்குறது சொல்லி சொன்னால் பூச்சிய விலையில வழங்குது. போமா இல்லையா? அப்ப இந்த இடத்துல நான் ஒரு கற்பனையா ஒரு படம் ஒன்று கீறுவாங்க. கேள்விக்கோடு மேல இருந்து கீழ் நோக்கி சரிந்து செல்லுது, நிரம்பல் கோடு கீழே இருந்து மேல் நோக்கி சரிந்து செல்லுது. சமநிலை விலை P1, சமநிலை தொகை Q1. இதுல பிள்ளையாரு பூச்சிய விலையில பூச்சியமா நுகர்வோன் இந்த பொருளை உற்பத்தியாளன் பொருளை வழங்கினால் நுகர்வோன் மேக்சிமம் எவ்வளவு வாங்கியிருப்பான் என்று சொல்லி சொன்னால் இந்த Q2 என்ற தொகையைத்தான் வாங்கியிருப்பான். பூச்சிய விலையில நுகர்வோன் மேக்சிமம் வாங்குற தொகை Q2. ஆகவே பூச்சிய விலையில நுகர்வோனுக்கு கிடைக்க போற மிகை இந்த பெரிய முக்கோணம். இந்த முக்கோணம் முழுவதும் யாருக்கு கிடைத்த மிகை? நுகர்வோனுக்கு கிடைத்த மிகை. ஏன்? அவன் ஃப்ரீயா தானே வாங்குறான். இப்ப எங்கட நாட்டுல ஒரு பொருளாதார சிக்கல் வந்தோன்னு எங்கட சமூகம் என்ன செய்யுதுன்னா, பூச்சிய விலைக்கு கொடுத்த பொருளை 10 ரூபாய் விலை யார விட்டுட்டான், இனி என்ன செய்யறாது, சிக்கல் வந்துடுது, ஃப்ரீயா கொடுக்கலான்னு சொல்லி 10 ரூபாய் விலைக்கு வந்து அற விட்டுட்டான். இதுல கேட்டது நுகர்வோர் மிகை நடந்திருக்கு. முதல் இருக்கா எனக்கு இருக்கா சொல்லுங்க. கேள்வி சமன்பாடுகளை வந்திருக்கா இல்லையா? QD சமன் 100 சய 4P, 100 சய 4P. இந்த 10 ரூபாய் விலையில வார சமநிலை தொகை கணிக்கலாமா இல்லையா? அப்ப 100 சய 4 தர விலைக்காக 10 ரூபாய் இருந்தால் எவ்வளவு சொல்லி வரும்? 60 அலகு. 10 ரூபாய் விலையில 60 அலகு என்று சொல்லி வந்திருக்கு. முதல் எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. பூச்சிய விலையில நுகர்வோனுக்கு கிடைத்த மிகை இந்த பெரிய முக்கோணம் என்று சொன்னானா இல்லையா? இதுல விலையற்ற பெறுமதி எங்களுக்கு கணிக்க தெரியணும். ஆகக்கூடிய கேள்வி விலை, இந்த விலை நிலவேற்ற தொகை 0. இதை எப்படி கணிக்கலாம் என்று சொல்லி சொன்னால் கேள்வி சமன்பாடு QD சமன் 100 சய 4P. இந்த விலை நிலவேற்ற தொகை 0 தானே. QDக்கு பதிலாக 0 போட்டால் 100 சய 4P, சய 4P இங்கால வந்தா சய 4P, 4P பெருமதி 100, P-னுடைய பெருமதி 25. அப்ப இந்த உயர்ந்தபட்ச விலை 25. இப்ப எனக்கு இருக்கா சொல்லுங்க. முதல் நாங்கள் பூச்சிய விலையில் இருக்க நுகர்வோனுக்கு கிடைச்ச மிக இந்த பெரிய முக்கோணம் அந்த பெருமதி இருக்கா கணிப்போம். கணிச்சீங்கள் என்று சொல்லி சொன்னால் பாருங்க, ஆகக்கூடிய கேள்வி விலை 25 சய சமநிலை விலை
பூச்சிய விலையில வாங்கிக்க நுகர்வோர் செலுத்துற விலை 0 கீழ் 2 தர தொகை. இதுல வந்த தொகை எங்களுக்கு தெரியணும். Q2 இந்த தொகை நிலவேக்க விலை 0 தானே. இதைத்தானே நாங்கள் கேள்வி செயல்பாட்டில் ஏ என்று சொல்லி படிச்சினாங்க. ஏ என்ற பெறுமதி 100. ஆகவே 100 என்ற அளவை வந்து வாங்கணும். அப்ப 25ல 0 போனா 25, 25 தர 100, 2500 2ஆல பிரிச்சால் 1250 ரூபா வந்திருக்கு மிகை. எப்ப இந்த 1250 என்றது பூச்சிய விலையில வந்த மிகை. பூச்சிய விலையில வந்த மிகை. இப்ப பூச்சிய விலையில 1250 இந்த பெரிய முக்கோணம் 10 ரூபாய் விலை அறவிடைக்க நுகர்வோனுக்கு கிடைக்க போற மிக இந்த முக்கோண பகுதி, சிறு முக்கோண பகுதி மட்டும்தானே. அப்ப அடுத்தது நாங்கள் என்ன செய்வோம்டா, 10 ரூபாய் விலையில நுகர்வோர் மிகையோருக்கா கணிப்போம். பாருங்க, இதுக்கும் எங்களுக்கு தெரியணும். பிள்ளைகள் நுகர்வோர் மிக கணிக்கிறதுக்கு சமன்பாடு மேலே இருக்கு, அப்புறம் கீழே இருக்கிறேன்னு யோசிக்கிறேன். ஆகக்கூடிய கேள்வி விலை 25, சமநிலை விலை 10, கீழ் 2 தர 10 ரூபாய் விலையில வார தொகை 60. 25ல 10 போனா 15, 60 2ஆல பிரிச்சா 30. ஆகவே 450 ரூபாய். இப்ப எனக்கு இருக்கா சொல்லுங்க, இது 10 ரூபாய் விலையில வந்த நுகர்வோர் மிகை விளங்கிருக்கா. இப்ப நுகர்வோர் மிகை என்ன செஞ்சிருக்குது, மாற்றம் அடைஞ்சிருக்குது விளங்கிருக்கா. ஆகவே அடுத்த நாங்க சொல்ல போறோம், நுகர்வோர் மிகையில ஏற்பட்ட மாற்றம். 1250 ரூபாயில இருந்து 450 வந்திருக்கு. ஆகவே மாற்றம் எவ்வளவு, 0, 5ல் 5 போனா 0, 12ல இருந்து 4 போனால் 8, 800 ரூபாய். அப்ப நுகர்வோர் மிகைக்கு என்ன நடந்தது என்று சொல்லி சொன்னால், 1250 ரூபாவாக இருந்த மிகை 450 ரூபாவாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. எவ்வளவுத்தால நுகர்வோர் மிக குறைஞ்சிருக்கு, 800ஆல குறைஞ்சிருக்கு. இதுல 450 என்ற விடயம் இருக்குது, 1250 என்ற விடயம் இருக்குது, 800 என்ற விடயம் இருக்குது. எத்தனையா விட வரும், எத்தனையா விட 4வது விடை என்றதுன்னா, அதான் நீங்க 4வது விடை என்றது 800 ஆக குறையும் என்று வராது. பாருங்க, 1250 450 என்று வந்தால் 800 வீழ்ச்சி அடையும் என்று வரும். 800 ஆக குறையும் என்றால் தற்போது இருக்கிற பெறுமதி 800 அப்படியா சொல்லப்பட்டிருக்கு. 4வது என்றது நுகர்வோர் மிக 800 ஆக குறையும் என்றால் தற்போது 800 இருக்குதோ இல்ல. எத்தனையாவது, 2வது விடை. பாருங்க, நுகர்வோர் மிக 1250 இருந்தது, இப்ப 450 ரூபாவாக குறையும். ஆகவே 8வதுக்கு 2வது விடை சரியா. விளங்கிருக்கா. அதை நான் 3 தடவை இருக்கா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு தேவைப்படும். கேட்க கேட்பேன், அவதானமா பார்த்துக் கொள்ளுங்க. தயவுசெய்து பிள்ளைகள் விளங்கி படியுங்கோ. தமிழை கொஞ்சம் பொறுமையா படியுங்கோ. தமிழை கொஞ்சம் பொறுமையா, அவசரப்பட்டு விட கீறாமல் 2-3 தடவை செக் பண்ணி கீறுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. சார் கேமரா கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு சார். கேமரா கிளியர் இல்லாம இருக்கா? இல்லையே, கிளியரா தான் இருக்கு. டைபோர்ட் என்ற எல்லாத்துல ஸ்கிரீன்ல கொஞ்சம் கிளியர் இல்ல சார். போர்ட் கேமரா கிளியர் இல்லையா? ஒரு லைட்டுக்கு சைன் பண்ணு. இப்ப கிளியரா இருக்கும்.
ஓ சார். ரைட். நிழல் விழுமன்றது காட்டாம லைட் போடுறது, அப்ப லைட் போடுற வேலை எழுத்துக்கள் மங்களா இருக்க தெரியல. ரைட், அடுத்த கேள்விக்குள்ள போவோம். ரைட், அடுத்தது பிள்ளையாரு உற்பத்தியாளர் எதிர்பார்க்கிற குறைந்தபட்ச விலை என்று சொல்லி கேட்டிருக்கிறோம். உற்பத்தியாளர் எதிர்பார்க்கிற குறைந்தபட்ச விலை என்று சொல்லி கேட்டிருக்கிறோம். ஒரு வரைபடம் ஒன்று தந்திருக்கிறோம். இல்ல லைட்டை போறேன்னு என்ன எனக்கு அந்த மாதிரி ரெக்கார்டிங் பிள்ளைகள் 2 நாள் எக்ஸ்பயர்ட்லாம் அனுப்புறேன். தயவுசெய்து 2 நாளுக்குள்ள பாருங்க. நிறைய பிள்ளைகள் எக்ஸ்பயர் ஆயிட்டு சொல்லி போடுறீங்க. சரிதானே? 2 நாளுக்குள்ள பார்த்து கொள்ளுங்க. இதுல ஒரு வரைபடம் ஒன்று தரப்பட்டிருக்குது. கேள்விக்கோடு மேல இருந்து கீழ் நோக்கி சரிந்து செல்லுது. விளங்கிருக்கா? இதுல வார விலை 50 என்று சொல்லி தரப்பட்டிருக்குது. நிரம்பல் கோடு விலையச்சுக்குள்ளால போகுது. இதுல வார சமநிலை விலை 10 ரூபாய் என்று சொல்லி தரப்பட்டிருக்குது. ஆக குறைந்த நிரம்பல் விலை 2, சமநிலை தொகை 100. வரைபடம் தானே வந்திருக்குது. இதுல என்ன கேட்டிருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால், மேலே உள்ள வரைபடத்தின்படி சமநிலை தொகை அலகு விற்பனையின் போது உற்பத்தியாளர் எதிர்பார்க்கும் குறைந்தபட்ச விலை யாது? விளங்கிருக்கா? அந்த என்ன எதிர்பார்க்கும் குறைந்தபட்ச விலை. ஒருக்கா இந்த இடத்துல பிள்ளைகள் உங்களுக்கு கொஞ்சம் விடயம் சொல்லித்தாருனாதான் நீங்க இதுல உற்பத்தியாளன் 10 ரூபாய் படி 100 அலைகளை விற்பனை செய்யும் போது உற்பத்தியாளனுக்கு கிடைத்த வருமானம் எவ்வளவு? 10 படி 100 அலைகளை விற்றால் உற்பத்தியாளனுக்கு கிடைக்கிற வருமானம் எவ்வளவு? 1000 ரூபாய். உற்பத்தியாளர் மிகை எவ்வளவு? உங்களுக்கு தெரியும் உற்பத்தியாளர் மிகை என்றது இந்த முக்கோண பரப்பு தானே. எந்த சமன்பாடுல கணிப்பீங்க? ஆகக்கூடிய கேள்வி விலை சாரி உற்பத்தியாளர் மிகை என்றது சமநிலை விலை மைனஸ் ஆக குறைந்த நிரம்பல் விலையின் கீழ் 2 தர சமநிலை தொகை. சமநிலை விலை 10, ஆக குறைந்த நிரம்பல் விலை 2, கீழ் 2 தர தொகை 100. 10ல 2 8, 8 2 பிரிச்சா 4, 4 தர 100, 400. ஆகவே உற்பத்தியாளர் மிகை 400 ரூபாய். அடுத்தது பிள்ளைகள் உற்பத்தியாளன் எதிர்பார்த்த வருமானம். உற்பத்தியாளன் எதிர்பார்த்த வருமானம் நல்லா விளங்கி கொள்ளுங்க பிள்ளையாரு. இப்ப உற்பத்தியாளர் மிகை என்றது நாங்கள் ஒரு உற்பத்தியாளர் என்று சொல்லி பார்க்க ஒரு பொருளை விற்கிறதுக்கு ஒரு விலை ஒன்று எதிர்பார்க்கிறோம். அப்படி எதிர்பார்த்த விலையை விட கூட கிடைச்சாதான் மிகை. இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அப்படி உற்பத்தியாளன் ஒரு பொருளை விற்க எதிர்பார்க்கிற விலை இந்த 2 ரூபாய். ஆனா விற்கிற விலை 10 ரூபாய். எவ்வளவு மேலதிகமா கிடைக்குது? 8 ரூபாய் மேலதிகமா கிடைக்குது. அப்ப இந்த 10க்கும் 2க்கும் இடைப்பட்ட முக்கோண பரப்பு தான் உற்பத்தியாளர். ஆகவே இவர் எதிர்பார்த்த வருமானம் என்று சொல்லி சொல்றது கீழே இருக்கிற சரிவக பரப்பை குறிக்கும். உற்பத்தியாளன் எதிர்பார்த்த வருமானம் என்றது கீழே இருக்கிற சரிவக பரப்பை குறிக்கும். இதைத்தான் நீங்கள் தேர்ச்சி 4ல மொத்த மாறும் செலவு என்று சொல்லி படிச்சீங்க. ஒரு உற்பத்தியாளர் ஒரு பண்டத்தை விற்பனை செய்கின்ற போது தனக்கு கிடைக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்ற குறைந்தபட்ச விலை மொத்த மாறும் செலவு, சராசரி மாறும் செலவு நாங்க படிச்சிருப்பீங்க. ஒரு பண்டம் என்றைக்க மாறும் செலவை ஈடு செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பேன். உற்பத்தியாளர் பொருளை விற்க அது செலவு 2, நிலையான செலவு மாறும் செலவு. நிலையான செலவு எல்லா வெளியீட்டு மடத்திலும் ஒரே அளவா இருக்கிறபடியா மாறும் செலவை ஈடு செஞ்சா காரணம் யோசிப்பேன். ஆகவே இதுல நாங்கள் உற்பத்தியாளர் எதிர்பார்த்த வருமானம் என்று கேட்டது மொத்த மாறும் செலவு 2 ஒன்றுதான்.
விளங்கிருக்க. அப்ப ஒருக்காக நீங்க உற்பத்தியாளர் எதிர்பார்த்த வருமானம் இந்த சரிவக பரப்பு, மேலதிகமா கிடைச்சது முக்கோண பரப்பு, ரெண்டையும் கூட்ட வாரதுதான் மொத்த வருமானம். ஆகவே எதிர்பார்த்த வருமானம் 600 ரூபான்னு சொல்லி வந்திருக்கு. அல்லது நீங்கள் சரிவக பரப்புக்கு அறதர இரு சமாந்தர பக்கங்களில் கூட்டுத்தொகை தொங்குத்தியரம் என்று கணிக்கலாம். அப்ப உற்பத்தியாளனே கிடைத்த வருமானம், உற்பத்தியாளனே கிடைத்த மிகை, உற்பத்தியாளர் எதிர்பார்த்த வருமானம் அல்லது மொத்த மாறும் செலவு எவ்வளவு விளங்கிருக்க. ஆகவே இதுல கேட்டது குறைந்தபட்ச விலை. இதுல பிள்ளைகள் விலை ஒரு அலகுக்கு கேட்டிருந்தால் 2 ரூபான்னு சொல்லி கொடுக்கலாம். இதுல அந்த 2 ரூபாய் ஒரு அளவுக்கு கொடுக்கல, டோட்டல் பண்ணித்தான் கொடுத்திருக்கிறோம். விளங்கிருக்க. அப்ப சரிவக பரப்பு 600 ரூபாய். எத்தனையாவது விடை? 4வது விடை சரியானது. விளங்கிருக்கா? 9க்கு 4வது விடை சரியானது. போர்ட்ல இருக்க தயவுசெய்து நோட் பண்ணிக்கணும். நான் சாம்பிள் கொண்டு கேட்டிருக்கிறேன். இந்த 3ல ஏதாவது ஒன்று உங்கள்ட்ட என்ன செய்வோம் கேட்போம். இந்த 600 சமன்பாடு சொல்லுங்க சார். அதர இரு சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்தியடம். சரிவக பரப்பு காண்றதுக்குரிய சமன்பாடு. அரதர இரு சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்தியடம். இதுல பிள்ளைகள் உற்பத்தியாளர் மிகக்குரிய வரைவிலக்கணம் சரியா தெரியுமாக இருந்தால் நீங்கள் ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் என்று சொல்லி சிம்பிளா கண்டுபிடிப்பீங்க. ரைட். 10வது வினாவுக்குள்ள போவாங்க. 10வது வினா ஒரு சொல்லுங்க சார். இப்படி வரை கொண்டு தந்து பயனின் அடிப்படையில் செலவு செய்ய தயாராக உள்ள பண அளவுகளை எப்படி காண்ற? ரைட். இவர் நல்ல கேள்வி. பயனின் அடிப்படையில் நுகர்வோன் செலவு செய்ய தயாராக இருக்கிற அளவு என்று சொல்லித்தானம்மா கேட்போம். விளங்கிருக்கா? நீங்கள் அவதானிங்க, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நுகர்வோன் ஒரு பொருளை பார்த்தோன்ன நுகர்வோன் செலுத்துறதுக்கு தயாரா இருக்கிற கூடிய விலை 50. தயாரா இருக்கிற விலை 50. 50 ரூபாய் விலை நுகர்வோன் கொடுக்கறதுக்கு தயார். 100 அளவையும் வாங்கினால் அவன் செலுத்த தயாரா இருக்கிற பகுதி இந்த பெரிய சரிவகம். இந்த பெரிய சரிவகம் செலுத்த தயாராக இருந்தது. ஆனால் நுகர்வோன் பயனின் அடிப்படையில உண்மையிலே செலுத்தினது 10 ரூபாய் படி 100. ஆகவே நுகர்வோருக்கு ஏற்பட்ட செலவு இந்த செவ்வகம். செலுத்த தயாரா இருந்தது சரிவக பரப்பு, உண்மையிலேயே செலுத்தினது செவ்வக பரப்பு. இந்த முக்கோண பரப்பு தான் நுகர்வோன் மிகை. விளங்கிருக்காங்க? ஓம் சார். கேள்வியில வாரது என்சிக்குள்ள வாரது செலுத்த தயாரா இருந்த பகுதியெல்லாம் வாரது கவனம். அடுத்தது சந்தை சமநிலைக்கு உட்பட்ட நிபந்தனை அல்லாதது. இது ஒரு தியரி பார்ட். சந்தை சமநிலை என்ற பண்பு நான் உங்களுக்கு மேல கொடுத்திருக்கிறேன். சந்தை சமநிலையில இருக்கின்ற போது கேள்வி தொகையின் நிரம்பல் தொகையின் சமனா இருக்கும், கேள்வி விலையின் நிரம்பல் விலையின் சமனா இருக்கும், மிகை கேள்வி மிக நிரம்பல் 0, மிகை கேள்வி மிக நிரம்பல் மிகை கேள்வி விலை மிக நிரம்பல் விலை 0, நுகர்வோன் செலவும் உற்பத்தியாளர்கள் கிடைத்த வருமானமும் சமனாக இருக்கும். இதுல சந்தை சமநிலைக்கு உட்பட்ட நிபந்தனை அல்லாதது. அண்டர்லைன் பண்ண அல்லாதது. அல்லாதது என்றால் தவறானது கேட்டிருக்கிறோம். 1வது விடை கேள்வி தொகை நிரம்பல் தொகைக்கு சமமாக அமையும். அது சரியான பண்பு, ஆகவே வராது. 2வது நுகர்வோர் மிகை உற்பத்தியாளர் மிகைக்கு சமமாக அமையும். கட்டாயம் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நுகர்வோர் மிகையும் உற்பத்தியாளர் மிகையும் சமமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே 2வது விடைதான் தவறானது. சோ 2வது விட சரி. 10க்கு 2வது விட சரி. 3வது விட என்ன சொல்லுது? மிகை கேள்வி நிரம்பல் 0. அதுவும் சரியான பண்பு பெறாது. நுகர்வோன் செலவு உற்பத்தியாளர் வருமானத்துக்கு சமமாகும். பாருங்க, 10 ரூபாய் விலையில நுகர்வோன் 100 அளவை வாங்கிட்டு நுகர்வோனுக்கு ஏற்பட்ட செலவு 1000, உற்பத்தியாளருக்கு கிடைத்த வருமானமும் 1000. அதுவும் சரியான பண்பாகவே வராது. அடுத்தது சொல்லியிருக்கிறோம், சந்தையின் விலையில் மாற்றம் காணப்படாத போது. இதனால் எங்கிருந்து வாரம்னா, சந்தை சமநிலையின் போது
சந்தை சக்திகளான கேள்வியின் நிரம்பலும் நிலையானது. ஆகவே இந்த இடத்துல விலக என்ன செய்யாது, மாறாது. அதுவும் சந்தை சமநிலை பிரதிநிதித்துவப்படுத்துறதா காணப்படுறபடியா 5வது விடையும் சரியான பண்பாகவே வராது. அப்ப 10வதுக்கு 2வது விடை சரியானது. 11வது வினா, சரி 11வது வினா, இதுக்குள்ள நான் உங்ககிட்ட சொல்லி தந்திருக்கிறேன். இதை நீங்கள் எப்படி அணுகலாம் என்று சொல்லி சொன்னால், கேள்வி கோட்டினுடைய நடுப்புள்ளியில நெகிழ்ச்சி குணகம் சய என்று சொல்லி தந்தன. பாருங்க, QD சமன் 50 சய 2P, QD சமன் 50 சய 2P. கேள்வி சமன்பாடு வந்துட்டோம். சந்தை சமநிலை விலை எத்தனை ரூபாவாக இருக்கும் போது கேள்வி நெகிழ்ச்சி சய 1 காணப்படும். இதுக்கு நீங்கள் கணக்கு செய்வீங்கள் என்று சொன்னால், அதை சமன்பாட்டில் அப்ளை பண்ணீங்கள் என்று சொல்லி சொன்னால் எல்லாம் விலை எடுக்க இயலாது. அப்ப எங்களுக்கு தெரியணும், கேள்வி கோட்டினுடைய நடுப்புள்ளியில் நெகிழ்ச்சி குணகம் சய 1. இப்பதான் விளங்கப்படுத்தின. அப்ப கேள்வி கோட்டினுடைய நடுப்புள்ளியில தான் நெகிழ்ச்சி குணகம் சய 1 என்று சொல்லி வரும். ஆகவே இதுல கேட்டது சய 1 அறிக்கைக்க ஒன்று நாங்கள் விலையை கேட்டோம் அல்லது தொகையை கேட்டோம். இதுல எனக்கு இருக்கா சொல்லுங்க, கேள்வி சமன்பாடு தந்திருக்கிறபடியா இந்த ஆகக்கூடிய விலை கண்டுபிடிக்கலாமா இல்லையா? ஏன், இந்த விலை நிலவேற்ற தொகை 0 தானே. அப்ப தொகைக்கு பதிலா 0 போட்டு விட்டால் 50 சய 2P என்று வரும். சய 2P இங்கால வந்தா சக 2P, 2P பெருமதி 50 என்றா P பெருமதி 25. ஆகவே ஆகக்கூடிய கேள்வி விலை வந்து 25. அப்ப நடுப்புள்ளி என்பது இதுஇந்த அரைவாசி தானே. ஆகவே 25 அரைவாசி 12.5. அப்ப விலை 12 ரூபாய் 50 இருக்கேக்கான் நெகிழ்ச்சி குணகம் -1. கேள்விக்கோடு தொகையீச்சை வெட்டும் புள்ளிதான் கேள்வி சமன்பாட்டுல ஏ பெருமதி 50. ஆகவே 50 அரைவாசி 25. அப்ப இந்த சமன்பாட்டை அடிப்படையாக கொண்டு எடுத்தால் விலை 12.5 ரூபாவாகவும் கேள்வித்தொகை 25 அலகுகளாகவும் இருக்கும் போது நெகிழ்ச்சி குணகம் சய 1 ஆக காணப்படும். விளங்குறதா? இது பிள்ளைகள் நீங்க நெகிழ்ச்சியில சில முடிவுகளை வச்சுக்கொண்டு ஆன்சர் எடுத்தோம். இது நீங்க சமன்பாடு அப்ளை பண்ணீங்க என்று சொல்லி சொன்னாலும் ஆன்சர் வராது. இதுல கேட்டது விலை தானே 12.5 ரூபாய். 4வது விடை சரியாது. 11வதுக்கு 4வது விடை சரியாது. பன்னெண்டாவது விட பாத்துட்டோமாமா? 12வது வினா பாத்துட்டோமா? இல்ல சார். இல்ல. ரைட், அழிக்கிறேன். பொருளொன்றின் கேள்வி வீழ்ச்சியடையும் அதே வேளை உற்பத்தி செலவு குறைவடைகின்றது. இப்பொருளின் விலை மற்றும் நிரம்பல் தொகை என்பவற்றின் மீது இவ்விரண்டினதும் கூட்டு விளைவு என்னவாக இருக்கும்? இதுவும் பிள்ளைகள் சந்தை சமநிலைக்குள்ளாலாம் கேட்டிருக்கிறோம். முதலாவது நாங்கள் ஒரு சமநிலை ஒன்றை குறிப்போம். இது கேள்விக்கோடு பாருங்க. முதலாவதா கீழ கேள்விக்கோடு D1, முதலாவதா கீழ நிரம்பல் கோடு S1. இதுல வார சமநிலை புள்ளி E1, சமநிலை தொகை Q1, சமநிலை விலை P1. கேட்ட கேள்வி என்னன்னா, கேள்வி வீழ்ச்சி அடையும் அதே வேளை உற்பத்தி செலவு குறைவடைகின்றது. இதுல நாங்கள் கேள்வி குறையும் என்று சொல்லி சொல்லிட்டோம். அங்கால உற்பத்தி செலவு குறைதான் இல்லையா? உற்பத்தி செலவு குறைஞ்சா உற்பத்தியாளருக்கு கிடைக்கிற லாபம் கூடும். இதால நிரம்பல் அதிகரிக்கும். ஒரே நேரத்துல கேள்வி நிரம்பல் இரண்டுமே மாறுதுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு கீழே 3 வரைபடங்கள் நாங்கள் கூற வேண்டும். ஒரு நோட் ரெண்டு போடுங்க. 4 நோட் தாரன் நோட் போட கொள்ளுங்க. கோப்பியில நோட் 1 எழுதிக்கொள்ளுங்க. சந்தையில் கேள்வி வீழ்ச்சி அடைய நிரம்பல் அதிகரித்தால்
சந்தையில் கேள்வி வீழ்ச்சி அடைய நிரம்பல் அதிகரித்தால் சமநிலை விலையானது வீழ்ச்சி அடையும். சமநிலை விலையானது வீழ்ச்சி அடையும். சமநிலை விலையானது வீழ்ச்சி அடையும். ஆனால் சமநிலை தொகையில் ஏற்படும் மாற்றம் சமநிலை தொகையில் ஏற்படும் மாற்றம் சமநிலை தொகையில் ஏற்படும் மாற்றம் நிச்சயமில்லை. 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 நிச்சயம் இல்லை என்றது பிள்ளைகள் பிராக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்க. நிச்சயம் இல்லை என்ற மீனிங் அதிகரிக்கலாம், குறைவடையலாம், மாறாதிருக்கலாம். அதிகரிக்கலாம், குறைவடையலாம், மாறாதிருக்கலாம். நோட் நம்பர் 2. நோட் நம்பர் 2 இரண்டாவது நோட் போட்டுக்கொள்ளுங்க. சந்தையில் கேள்வி அதிகரிக்க நிரம்பல் வீழ்ச்சி அடையுமாய். சந்தையில் கேள்வி அதிகரிக்க நிரம்பல் வீழ்ச்சி அடையுமாயின் சமநிலை விலையானது அதிகரிக்கும். சமநிலை விலையானது அதிகரிக்கும். சமநிலை விலையானது அதிகரிக்கும். ஆனால் சமநிலை தொகையில் ஏற்படும் மாற்றம் சமநிலை தொகையில் ஏற்படும் மாற்றம் நிச்சயமில்லை. சமநிலை தொகையில் ஏற்படும் மாற்றம் நிச்சயம் இல்லை. அடுத்தது நோட் நம்பர் 3 போட்டுக்கொள்ளுங்க. நோட் நம்பர் 3 போட்டுக்கொள்ளுங்க. மூன்றாவது நோட். சந்தையில் கேள்வியும் நிரம்பலும் அதிகரித்தால் கேள்வியும் நிரம்பலும் அதிகரித்தால் கேள்வியும் நிரம்பலும் அதிகரித்தால் சமநிலை தொகை அதிகரிக்கும். சமநிலை தொகை அதிகரிக்கும். சமநிலை தொகை அதிகரிக்கும். ஆனால் சமநிலை விலையில் ஏற்படும் மாற்றம் சமநிலை விலையில் ஏற்படும் மாற்றம் நிச்சயமில்லை. சமநிலை விலையில் ஏற்படும் மாற்றம் நிச்சயமில்லை. நாலாவது நோட் போட்டுக்கொள்ளுங்க. நாலாவது நோட் போட்டுக்கொள்ளுங்க. சந்தையில் கேள்வியும் நிரம்பலும் வீழ்ச்சி அடைந்தால் கேள்வியும் நிரம்பலும் வீழ்ச்சி அடைந்தால்
கேள்வியும் நிரம்பலும் வீழ்ச்சி அடைந்தால் சமநிலை விலையான சமநிலை தொகையானது வீழ்ச்சி அடையும். சந்தையில் கேள்வியும் நிரம்பலும் வீழ்ச்சி அடைந்தால் சமநிலை தொகையானது வீழ்ச்சி அடையும். சமநிலை தொகையானது வீழ்ச்சி அடையும். ஆனால் சமநிலை விலையில் ஏற்படும் மாற்றம் நிச்சயம் இல்லை. சமநிலை விலையில் ஏற்படும் மாற்றம் நிச்சயம் இல்லை. கட்டாயம் பிள்ளைகள் இதுக்கு ஒரு எம்சிக்கு வந்து கொண்டான் இருக்குது. அப்ப இந்த கேள்வி 12வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? இந்த நோட்டை வச்சுக்கொண்டு சொல்லுங்க பார்ப்போம். கேள்வி வீழ்ச்சி அடைதான், உற்பத்தி செலவு குறைதான். இந்த கேள்வி வீழ்ச்சி அடைவது சரி, உற்பத்தி செலவு குறைஞ்சா நிரம்பல் கூடும். அப்ப சந்தையில கேள்வி குறைவடைய நிரம்பல் அதிகரித்தால் என்ன நடக்கும்? சமநிலை விலை குறையும். தொகையில் ஏற்படுற மாற்றம் நிச்சயமற்றது. எதுவுமே ஆவிட சார் சொல்லுங்க. இத எங்க கிராஃப்ல போட்டு காட்டுங்களேன். கிராஃப்ல போட்டு காட்ட கூடாதுன்னு சொல்லித்தான் நோட் பண்ணலாம். ரைட், ஓகே, நான் போட்டு காட்டுறேன். ரைட், ஓகே. சந்தையில பிள்ளைகள், சந்தையில பாருங்க, கேள்வி வீழ்ச்சி அடைய நிரம்பல் அதிகரிக்குது. பிள்ளைகள் சந்தையில ஒரே நேரத்துல ரெண்டும் மாறினால், கேள்வி நிரம்பல் ரெண்டும் மாறினா 3 படம் வரும். அதுல முதலாவது கேள்வி பெரியளவான வீழ்ச்சி அடைய நிரம்பல் சிறியளவால என்ன செய்யுது? அதிகரிக்குது. பாருங்க, கேள்வி பெரியளவால குறையுது. கேள்வி குறைஞ்சா கேள்விக்கு ஒரு இடதுபுறம், கேள்வி பெரியளவால குறையுது. D2. நிரம்பல் அதிகரித்தால் நிரம்பல் கோடு வலதுபுறம். ஆனால் இந்த கேள்வி அதிகரிக்கிற அளவை விட நிரம்பல் அதிகரிக்கிற அளவு குறைவு. சிறிய அளவால நிரம்பல் அதிகரிக்கும். S2. அப்ப இந்த இடத்துல D2 என்ற கேள்வி கோடும் S2 என்ற நிரம்பல் கோடும் P2 என்ற விலையிலையும் Q2 என்ற தொகையிலையும் சமநிலை அடையுது E2 என்ற புள்ளியில. அப்ப முதலாவது தரத்துல விலை குறைஞ்சிருக்கு, தொகை என்ன செஞ்சிருக்கிறார்? அதுவும் குறைஞ்சிருக்கிறார். பாருங்க, முதலாவது சந்தர்ப்பம் கேள்வி குறைஞ்சது பெரிய அளவு, நிரம்பல் அதிகரித்தது சின்ன அளவு. இதே சந்தர்ப்பம். அதே மாதிரி பி சந்தர்ப்பம், கேள்வி குறைஞ்சிருக்குது, சின்ன அளவால நிரம்பல் அதிகரிக்கிறது பெரிய அளவால. பாருங்க, கேள்வி கோடு D1, நிரம்பல் கோடு S1, சமநிலை புள்ளி E1, விலை P1, தொகை Q1. கேள்வி குறைவு பின்னளவு. கேள்விய நாங்கள் சிறிய அளவால குறைக்கிறோம். D2. கேள்வி குறைகிறத விட நிரம்பல் அதிகரிக்கிறது பெரிய அளவு. S2. அப்ப S2 D2 இந்த புள்ளியில சந்திக்கணும். E2. தொகை Q1 இருந்து Q2 அதிகரிக்கிறார், விலை குறைகிறார். விலங்குல சொல்லப்பட்ட சந்தர்ப்பம். அதே மாதிரி 3வது சந்தர்ப்பம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், சி சந்தர்ப்பம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், கேள்வி குறைகிறதும் நிரம்பல் அதிகரிக்கிறதும் சமாளம். கேள்வி கோடு D1, நிரம்பல் கோடு S1, சமநிலை புள்ளி E1, இதுல வார விலை P1, இதுல வார தொகை Q1. பாருங்க, கேள்வி குறைவடைந்தால் கேள்வி கோடு இடதுபுறமாக நகரும். D2. கேள்வி குறைகிற அதே அளவால நிரம்பல் அதிகரிக்கும்.
S2. அப்படி அதிகாரமாக நீங்கள் குறைச்சீங்கள் என்று சொல்லி சொன்னால் விலை குறையும், P2 தொகை மாறாது. சந்தையில இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் கேள்வி குறையது, நிலங்கள் அதிகரிக்கின்றது மட்டும்தான் தெரியும். பெரிய அளவு சின்ன அளவு தெரியாது. அதனால பெரிய அளவு சின்ன அளவு சம அளவு வந்து 3 படம் கூறியிருக்கிறோம். 3லையுமே விலை என்ன செஞ்சிருக்கிற, குறைஞ்சிருக்கிற. சோ ஒரு முடிவுக்கு விலை கட்டாயம் குறையும். தொகை ஒன்றில குறைஞ்சிருக்குது, இன்னொன்றில கூடியிருக்குது, இன்னொன்றில மாற இல்லை. சோ தொகையில் ஏற்படுற மாற்றம் நிச்சயம் இல்லை. விளங்கியிருக்க விளங்கியிருக்காமா? ஓம் சார். அத கேள்வி நிரம்பல் ரெண்டும் கூடுது குறைவு என்று சொல்லி ஒரே நேரத்துல வந்தால் கேள்வி நிரம்பல் ரெண்டுமே மாறுது என்று சொல்லி சொன்னால் இந்த 3 படமும் கீறித்தாதுதான் ஆன்சர் கொடுக்க வேண்டும். 3 படமும் கீறித்தாதுதான் ஆன்சர் கொடுக்க வேண்டும். அவதானமாக பார்த்துக் கொள்ளுங்க. கீர்னா சொல்லுங்க, அடுத்த பகுதிக்கு போ. இதைத்தான் பிள்ளைகள் நான் உங்களுக்கு நீங்க கஷ்டப்பட்டு 3 படமும் கீறி எடுக்கிறத விட சிம்பிளா விளங்கணும் என்று சொல்லித்தான் உங்களுக்கு 4 நோட் தந்திருக்கு. அதை பாடமாக்கினாலே சரி. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. சார் 12க்கு எத்தனை? 12க்கு 4 விட ஆட்சிக்கொள்றேன். 13வது வினா. 13வது வினா பிள்ளைகள் பொருளொன்றின் கேள்வியானது அழகு விலை நிகழ்ச்சியை கொண்டுள்ளதுடன் அண்டர்லைன் பண்ணு. அழகு விலை கேள்வி நிகழ்ச்சி, அழகு விலை கேள்வி நிகழ்ச்சி என்று சொல்லி சொன்னா பிள்ளைகள் கணக்கு திரைக்க தயவு செய்து கேள்வி நிகழ்ச்சிக்குரிய சமன்பாடு பயன்படுத்த வேண்டாம். நான் மேல உங்களுக்கு நோட் பண்ணலானா இல்லையா? அதுல பாருங்க, அழகு கேள்வி நிகழ்ச்சி நிலவர பண்டத்தின் விலை மாற்றத்திற்கும் நுகர்வோன் செலவுக்கும் இடையில் பூச்சிய தொடர்பு என்று சொல்லி சொல்லியிருக்கேன். பூச்சிய தொடர்புண்டான மீனிங் என்ன எங்களுக்கு தெரியணும். ஒரு பண்டத்தின் விலைய விற்பனை செய்யற தொகையால பெருக்கி விட்டா உற்பத்தியாளருக்கு கிடைக்கிற மொத்த வருமானம் பெறும் அல்லது நுகர்வோனுக்கு ஏற்படுகின்ற செலவு வரும். இந்த கேள்வி அழகு கேள்வி நிகழ்ச்சியை கொண்டதாம். ஒன்றுக்கு சமனான கேள்வி நிகழ்ச்சியை கொண்டதாம். ஒன்றுக்கு சமனான கேள்வி நிகழ்ச்சி என்றா மொத்த வருமானம் அல்லது நுகர்வோன் செலவு மாறாது. மொத்த வருமானம் அல்லது நுகர்வோன் செலவு மாறாது. பாருங்க, அழகு கேள்வி நிகழ்ச்சி இந்த முடிவு தெரிஞ்சாதான் இந்த கேள்வி செய்யலாம். அழகன்றின் விலை 20 ரூபாய் விலையில் 20 ரூபாய் விலையில் 4000 அலகுகளை நிறுவனம் விற்பனை செய்கின்றது. அந்த நிறுவனம் 5 ரூபாய் விலையினை அறவிடுமாயின் எத்தனை தொகையை விற்கலாம்? இதுக்கு என்ன செய்யணும் இல்லை? நிகழ்ச்சிக்குரிய சமன்பாடு பயன்படுத்த கூடாது. அந்த விலைய தொகையால பெருக்கினா மொத்த வருமானம் பெறும். அந்த 20 தர 4000 எவ்வளவு? 80,000. அழகு நிகழ்ச்சி என்றபடியா மொத்த வருமானம் மாறாது. விலை அதிகரித்தால் என்ன, குறைந்தால் என்ன, நுகர்வோன் இந்த பொருளுக்காக 80,000 ரூபாய் மட்டும்தான் செலவிடுவார். செலவிட தொகை மாறாது. ஆகவே தொகை எவ்வளவு சொல்லி வரும்? 16,000. விளங்கிருக்கா? இந்த கேள்விக்கு விலைசார் கேள்வி நிகழ்ச்சிக்கு டெல்டா கியூடியங்கள் டெல்டா பி தர பிஎன்கள் கியூடியான சமன்பாடு போட்டால் ஆன்சர் வராது. அது தவறு. அழகு கேள்வி நிகழ்ச்சிக்கு இந்த மேல கையாளக்கூடாது. விளங்கிருக்க? அப்ப 13வது எத்தனையாவது விடை? 2வது விடை சரியா?
14வது கேள்வி செய்தோம். 15வது கேள்வியும் செய்துட்டோம். பிள்ளைகள் போர்ட்ல இருக்கிற அழிக்கட்டா? சார் ஒரு நிமிஷம் தாங்க சார். ஓ வயசு பிள்ளைகள் செமினார் முடிய வீட்டுல இருந்து என்ன செய்யுங்க, பொறுமையா இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்க படிச்ச தியரி எடுங்க, சரிதானே? இந்த விஷயத்தை வந்து நோட் பண்ணுங்க. இப்படியான கேள்வி ஃபைனல்ல வருதுன்னு சொல்லி நோட் பண்ணி ஒரு அது ஃபார்மேட்டுக்கு ஒரு போட்டோகிராபி கணக்கு மாதிரி ஒவ்வொரு கேள்வி செய்து பார்த்தோம். போ அழிக்கிறேன். அப்புறம் 16வது கேள்விய வாக்கியம் வர குறித்த பண்டத்தின் விலை அதிகரித்ததன் காரணமாக அப்பண்டத்தின் வருமானம் வீழ்ச்சியடைந்ததாயின் அப்பண்டத்தின் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணகத்தின் பெறுமதி யாது? அது எங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஒரு பண்டத்தின் விலை அதிகரிக்க மொத்த வருமானம் குறையுது. விலை மாற்றத்துக்கும் மொத்த வருமான மாற்றத்துக்கும் இடையில எதிரான தொடர்பு. அது எங்களுக்கு தெரியும். ஒரு பண்டத்தின் விலை மாற்றத்துக்கும் மொத்த வருமானத்துக்கும் இடையில எதிரான தொடர்பு எந்த நிகழ்ச்சிக்கு இருக்கும்? நெகிழ்வுள்ள கேள்வி நிகழ்ச்சிக்கு இருக்கும். பார்த்திருக்கிறேன். ஒன்றுக்கு கூடிய கேள்வி நிகழ்ச்சிக்கு இருக்கும். அந்த விடையில ஒன்றை விட கூடிய பெறுமதியில 2 விடையான் இருக்குது. என்னண்டு? 3வது விடையும் 4வது விடை. 3வது விடை ஏன் பெறாது? ஒன்றை விட கூடவா இருந்தாலும் ஏன் பெறாது என்று சொன்னால் 3வது விடை சக 2 என்று தரப்பட்டிருக்கு. விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் பிள்ளைகள் எதிர்கண் மேலிருந்து கீழ் நோக்கி வார கேள்வி கோட்டுக்குத்தானே தொடர்படுத்தினாங்க. ஆகவே 3வது விடை என்ன செய்யாது? பெறாது. அது புறடை கேள்வி வர சந்தர்ப்பம். ஆகவே எதிராகவும் ஒன்றை விட கூடவாக இருக்கிற ஆன்சர் 4வது விடைதான் ஒன்றை விட கூடவா இருக்குது. ஆகவே 16க்கு 4வது விடை சரியா. காரணம் தொடர்பை வச்சு கொண்டு ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்கேன். பிறகு இதுக்கு தரவு தெரியல என்று யோசிக்க கூடாது. தொடர்பு எதிரான தொடர்பு என்றது தெரிஞ்சால் பாருங்க, ஒன்று கூடிய கேள்வி பயிற்சிக்கு மட்டும்தான் எதிரான தொடர்பு. விளங்கியிருக்கேன். சரி, 17வது கேள்விக்குள்ள போவோம். 17வது கேள்வியால் வாசியம்மா. ஒரு நிறுவனத்தின் உற்பத்தி பொருளுக்கான கேள்வியானது பூரண நெகிழ்வற்றதாக கருதுக. நிறுவனம் அந்த பொருளின் பூரண நெகிழ்வற்ற என்றால் பூச்சிய கேள்வி நிகழ்ச்சி. பூச்சிய கேள்வி நிகழ்ச்சிக்கு பிள்ளைகள் விலை மாறும், ஆனால் விற்பனை செய்யற தொகை ஒருபோதும் என்ன செய்யாது? மாறாது. விலை கூடினா என்ன குறைஞ்சான தொகை வந்து மாறாது. வாசியமா. நிறுவனம் அந்த பொருளின் விலையை 6% அதிகரிக்குமாயின் நிறுவனத்தின் வருவாயின் மீது அதன் விளைவு யாது? அப்ப இருக்கா மேல அந்த நோட்டுக்கு இருக்கா வாமா? மேல அந்த நோட்டுக்கு இருக்கா வாங்க பாப்போம். எத்தனையாவது பக்கத்துல கொடுத்திருக்கிறோம்? 23வது பக்கத்துக்கு இருக்கா வாங்க. 23வது பக்கத்துல கவனிக்க என்று சொல்லி 4வது பாயிண்டா வந்து கொடுத்திருக்கிறேன். சாத்தியமா? வாசியமா? 4வது சார். 4வது பாயிண்ட வாசியம். அழகு கேள்வி நிகழ்ச்சி நிலவும் பண்டங்களின் விலை மாற்றத்திற்கும் நுகர்வோர் செலவிற்கும் இடையே காணப்படும். 4வது பாயிண்ட். அழகு கேள்வி நிகழ்ச்சி என்றது 3வது பாயிண்ட் போல இருக்கு. சாரி சார்.
பூரண நெகிழ்வற்ற கேள்வி நெகிழ்ச்சி நிலவும் பண்டங்களின் விலை மாற்றத்திற்கும் நுகர்வோர் செலவிற்கும் இடையே நேரான தொடர்பு காணப்படும். இங்கு விலை மாற்றமடையும் அதே சதவீதத்தால் நுகர்வோர் செலவும் மாற்றமடையும். அதே சதவீதத்தால் பூச்சிய கேள்வி நிகழ்ச்சி அல்லது பூரண நெகிழ்வற்ற கேள்வி நிகழ்ச்சிக்கும் பிள்ளைகள் நேரான தொடர்புதான். விலை கூடினா மொத்த வருமான அல்லது நுகர்வோர் செலவும் கூடும். இங்க ஒரு விசேட சிறப்பம்சம் என்னென்றா, விலை எத்தனை சதவீதத்தால கூடுதோ அதே சதவீதத்தால நுகர்வோர் செலவு அல்லது மொத்த வருமானமும் கூடும். இப்ப சொல்லு, பூச்சிய நெகிழ்ச்சியாக இருந்தால் விலை 10% கூடினால் மொத்த வருமானமும் 10% கூடும். விலை 6% கூடினால் மொத்த வருமானமும் 6% கூடும். எத்தனை சதவீதத்தால கூடுதோ அதே சதவீதத்தால கூடும். ஓமா இல்லையா? இப்ப சொல்லமா 17ஆவதுக்கு எத்தனையாவது விட? இரண்டாவது. சரியான விலை 6% அதிகரிக்குது. அவை வருமானமும் 6% அதிகரிக்கும். 17ஆவதுக்கு 2வது விடை சரியா? பதினெட்டாவது வாசியமா? எக்ஸ் பண்டத்தின் விலை ரூபா 50 ரூபா 30 குறையும் பொழுது வைப்பண்டத்திற்கான கேள்வி 1000 அலகுகளிலிருந்து 1200 அலகுகளாக அதிகரிக்கின்றது. 50 ரூபாவுக்கும் 30 ரூபாவுக்கும் இடையிலான குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி யாது? 50 ரூபாவுக்கும் 30 ரூபாவுக்கும் இடையிலான இடையிலான அத இந்த கேள்விய பிள்ளைகள் 50 ரூபா விலையில குறுக்கு நிகழ்ச்சி என்னண்டோ அல்லது 30 ரூபா விலையில குறுக்கு நிகழ்ச்சி என்னண்டோ கேட்டால் நீங்க என்ன செய்யலாம்? பழமையா பயன்படுத்துற புள்ளி நிகழ்ச்சிக்குரிய சமன்பாட்டை பயன்படுத்தலாம். இங்க 2 புள்ளிகளுக்கு இடையில கேட்டிருக்கிறபடியா இதுக்கு நாங்கள் விடுமுறை பயன்படுத்த வேண்டும். அதங்களுக்கு தெரியும், டெல்டா கியூவின் கீழ் டெல்டா பி தர P1 பிளஸ் P2வின் கீழ் Q1 பிளஸ் Q2. இந்த இடத்துல பிள்ளைகள் விலை எக்ஸ் பண்டம், அதாவது பி இருக்கிற இடத்துல எக்ஸ் என்றதை போடுறோம். கேள்வி வைப்பண்டம், கியூ இருக்கிற இடத்துல வைய போடுறோம். குறுக்கு நிகழ்ச்சி என்றது 2 பண்டங்களை கவனத்தில் எடுக்கிறோம். ஒரு பண்டத்தின் விலை மாறிக்க நுகர்வோர் இன்னொரு பண்டத்துல வாங்குற அளவை மாத்துறோம். அப்ப கேள்வியில் ஏற்பட்ட மாற்றம் 1000 1200 பிளஸ் 200. விலையில் ஏற்பட்ட மாற்றம் 50 30. தயவு செய்து நிகழ்ச்சி கணிக்க பெறுமதி குறைந்தால் மைனஸ் என்ற ஒன்றை போட்டுக்கொள். -20 தர P1 50 P2 30 கீழ் Q1 1000 Q2 1200. அப்ப இதை நீங்க சுருக்கினீங்கள் என்று சொல்லி சொன்னால் 10 தர 80 கீழ் 2200 என்று வந்திருக்கு. அப்ப 11 4வது சுருக்கலாம் ஆனது. 10 ரசம் 11 3 33 7 11 6 66. கசத்துக்கு அங்கால கட்டாயம் 2 இடம் கொடுக்கிறோம். 10 ரசம் 3 6. சரியா? எத்தனையாவது? 5வது சார். 5வது விடை சரியா? 5வது விடை சரியானது. 19வது கேள்வி செய்துட்டோம். செய்தோம்ல? 20வது செய்துட்டோமா? இல்ல. 20 செய்யலையா? செஞ்சாச்சு சார். 19 20 செஞ்சாங்கல்ல, நேற்று செஞ்சிருந்தா மாத்திரம் 20 செய்யனாங்களா செய்யலையா போன வகுப்பு? 19 100 ரூபா கூட செஞ்சுட்டேன். ரைட், ஓகே. இது சரி என்று சொல்லி சொன்னா செகண்ட் பார்ட்டுக்குள்ள வருவோம். செகண்ட் பார்ட்ல 1வது கேள்வி 2வது கேள்வி செய்யட்டவல்ல.
இல்லைகள் முதலாவது இரண்டாவது கேள்வி செய்ய சொன்னல. முதலாம் இரண்டாவது மூன்றாவது கேள்வி செய்ய வேண்டும். மூன்றாவது கேள்வி பிள்ளைகள் ஒரு மூன்றாவது செய்யறாங்களா இல்லை செய்ய வேணுமா? விலங்குகளை செய்ய வேணும் அப்படியா? ஒரு ஆள் கேள்விய வாசியம்மா. சந்தையில் கேள்வி நிரம்பல் சமன்பாடுகள் கீழே காட்டப்பட்டுள்ளன. QD சமன் 250/2p, QS சமன் 3p. QS சமன் 3p என்ன? மேலே உள்ள இதுல வாசிங்க. மேலே உள்ள கேள்வி நிரம்பல் சமன்பாடுகளை கொண்டு கேள்வி மற்றும் நிரம்பல் கோட்டினை வரைபடத்தில் காட்டுக. அதில் சமநிலை விலை மற்றும் சமநிலை தொகையை கணிப்பிடுக. இதுல பிள்ளைகள் சமநிலை விலை வகையை கணிச்சு அதை வரைவில குறிக்கட்டாம். அதான கேட்ட கேள்வி. இதுல பிள்ளைகள் நல்ல அவதானம். நீங்கள் வரைபடம் கீறுகின்ற போது, சமநிலைக்கு வரைபடம் கீறுகின்ற போது கேள்வி கோட்டை நீங்க சாதாரணமாக கீறலாம். ஆனால் நிரம்பல் கோடு கீரைக்க நிரம்பல் சமன்பாட்டுல எந்த பெறுமதி 0 என்றால் நிரம்பல் கோடு 0க்குள்ளாதான் கீற வேண்டும். எந்த பெறுமதி 0 தானே. அப்ப இதுல வார விலையும் இதுல வார தொகையும் தான் கேட்ட கேள்வி. சமநிலை விலைகளை கணிக்க எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கேள்வி தொகையும் நிரம்பல் தொகையும் சமன். கேள்வி சமன்பாடு 250/2p, நிரம்பல் சமன்பாடு 3p. அப்ப 250 சமன் 2p அங்கால வந்தா 2p. அப்ப 5p பெறுமதி 250 என்றா p-னுடைய பெறுமதி 50. சமநிலை விலை 50. சமநிலை தொகை நீங்கள் கேள்வி சார்பிலையும் விலைக்கு பதிலாக 50 பிரதியிடலாம். நிரம்பல் சார்பிலையும் விலைக்கு பதிலாக 50 பிரதியிடலாம். நான் நிரம்பல் சார்பில பிரதியிடுறேன். அப்ப 3×50 150. தயவு செய்த பிள்ளைகள் இப்படி சமநிலை விலைகளை கணிச்சால் இதுல எழுதி பழகுங்க. என்னன்னு இந்த கேள்வியில ஏதாவது அலகுகள் கொடுக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். பொதுவா ஒரு பண்டத்தின் விலை என்று சொல்லி சொன்னால் நீங்க அலகுகள் என்று கொடுக்கலாம். சில வேலையில தேங்காய் மாங்காய் என்று ஏதாவது கொடுத்திருப்பேன். அப்ப ஒன்றுமே சொல்ல இல்லை. சொல்லாதபடியா நீங்கள் பொதுவாக எழுதலாம். சமநிலை விலை 50 ரூபாய், சமநிலை தொகை 150 அலகுகள். விளங்கியிருக்க. மற்றவர்களை இன்னொரு முக்கியமான விடயம், நீங்கள் வரைபடத்துல தரவுகள் குறிக்கின்ற போது, வரைபடத்துல தகவல்கள் குறிக்கின்ற போது கேள்விக்கோடு தொலைச்சவற்ற புள்ளிக்கு பெறுமதி குறிப்பிட்டு காட்ட வேண்டும். கேள்வி சமன்பாட்டில் இந்த பெறுமதி எவ்வளவு? 250. அதே மாதிரி கேள்விக்கோடு விளைச்சு வெட்டுகின்ற பெறுமதி எவ்வளவு? இந்த விலையில தொகை 0. இதை 0 ஆக்கிவிட்டா 250 2ஆல பிரிச்சீங்கள் என்று சொல்லி சொன்னால் 125 என்று. இது கட்டாயம் வரைபடத்துல குறிச்சு காட்டியே தீர வேண்டும். நோட்டணுங்க. எழுதினா பி கேள்வியை வாசிக்கலாமே. வாசிக்கவா சார்? சரி, வாசிங்க. எழுதாதாக்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொள்ளுங்க. சமநிலையில் கேள்வி மற்றும் நிரம்பல் நிகழ்ச்சியை கணிப்பிடுக. கேள்வி சமன்பாடு நிரம்பல் சமன்பாடு தந்தால் நிலைசார் கேள்வி நிகழ்ச்சி கணிக்கிறதுக்கு பி இருக்கிற சமன்பாட்டை பயன்படுத்து. பி தரப்பு என்று கியூரி. கேள்வி சமன்பாட்டுல பி என்ற பெறுமதி -2 தர சமநிலை விலை 50, சமநிலை தொகை 150. அப்ப இதை நீங்க சுருக்கிறீங்கன்னா 51 53 0.66.
விலைசார் கல்வி குணம் எவ்வளவு? தயக்கவர் ரத்தம் 6 சரியா? அதே மாதிரி விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியும் தீவிர பியங்கில் கியூடி நிரம்பல் சார்பில வீந்த பெறுமதி சக 3 தர விலை 50 கேட்க தொகை 150 பிளஸ் 1 சொல்லி வந்திருக்கு. சக 1 சொல்லுங்க. இதெல்லாம் பேசிக்க அடிக்கடி கேள்வியில வாரது கவனம். அடுத்த சீக்கல்வி ஆசியமா சீக்கல் வெளியினால் சீக்கல்வி. எல்லா விலைகளிலும் கேள்வி அலகுக்கு 20 அதிகரித்தால் புதிய சமநிலை விலை மற்றும் தொகை எவ்வளவு? எல்லா விலைகள்லையும் இந்த தரவு என்னத்தை குறிக்குதுன்னா எல்லா விலைகள்லையும் தொகை கேள்வி தொகை 20 அலைகளாக கூடுதாம். 20 அலைகளால கூடுதாம். முதலாவது உங்களுக்கு தெரியணும் விலை 0 இருக்க கேள்வி தொகை எவ்வளவு? 250. அப்ப எல்லா விலைகளையும் தொகை 20 கூடுதுன்னு சொல்லி சொன்னால் விலை 0 விலைகளை 250 இருந்தது. இப்ப எவ்வளவு சொல்லி வந்துரு? 270 சொல்லி வந்துரு. விளங்கிருக்க என்ன வந்துரு? 270 சொல்லி வரும். ஆகவே கேள்வி சமன்பாடு QD சமன் 270 2P என்று சொல்லி வந்துடும். விளங்கிருக்கா? இதுல என்னமா கேட்டு அலைகளால மாற்றம் அடையுமாக இருந்தால் சமநிலை விலை. ஓம் சார். சமநிலை விலை எப்படி காண்பது? கேள்வி சமன்பாடு 250 2P சாரி 270 2P மாறிட்டுள்ள 270 2P நிரம்பல் சார்பு 3P. அப்ப 270 சமன் 2P அங்கால வந்தால் சம 2P. ஆகவே 5P பெறுமதி 270 என்று சொல்லி சொன்னால் P 5 25 2 மிச்சம் 5 20 சமநிலை விலை 54 ரூபாய். அப்ப இதை நாங்க தொகை கணிக்கிறதுக்கு கேள்வி சமன்பாட்டுல பிரதிடுவோம். கேள்வி சமன்பாடு 270 2P 270 2 தர விலைக்காக 54 போட்டால் 270 28 2 10 எவ்வளவு மாண்டது? 162 சார். எழுதி காட்டுங்க. என்னது? சமநிலை விலை 54 ரூபாய் சமநிலை 162 அலகுகள். இதை நோட்டமிட்டு இந்த கேள்வி அதிகரிச்சா பிறகு நுகர்வோர் மிகையும் உற்பத்தியாளர் மிகையும் இருக்கா தனியுங்க. ஒரு 5 minute பிரேக்ல கணிச்சிட்டு மிச்ச செகண்ட் பாட்டும் இருக்கா, மிச்ச செகண்ட் பாட் விடுதட்டுக்கு ஒரு ஆன்சர் போடுங்க. ஒரு 5 minutesல வாருங்க. எல்லாரும் செய்திருப்பீங்க. அது இதுல பிள்ளைகள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கேள்வி அதிகரிச்சுட்டுது. கேள்வி அதிகரிச்சுட்டுது. கேள்வி அதிகரிச்சா பிறகு சமநிலை விலகல் எங்களுக்கு எப்படி தரப்பட்டிருக்கு விளங்கிருக்க. அப்ப எங்களுக்கு தெரியணும் கேள்விக்கோடு மேலே இருந்து கீழ் நோக்கி சாதாரணமாக செல்லுது. நிரம்பல் சமன்பாட்டில் இந்த பெறுமதி 0. ஆகவே நிரம்பல் கோடு விளையாச்சு. அப்ப கேள்வித்தொகை 20 அலைகளால் அதிகரிச்சா பிறகு சமநிலை விலை 54
சமநிலை தொகை 162. ஏ என்பது கேள்விக்கோள தொகையச்சு வெட்டுகிற புள்ளி, கேள்விக்கோள் தொகையச்சு வெட்டுற புள்ளி 270. விளைச்ச வெற்ற புள்ளி காணோனம் 270 நீங்க 2ஆல பிரிச்சீங்கன்னு சொல்லி சொன்னால் 6 135. இதுல அம்மா அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கேன்? டி கேள்வி என்ன கேட்டிருக்கிறோம்? கேள்வி அதிகரிப்பிற்கு பின் நுகர்வோர் மிகை மற்றும் வழங்குனர் மிகை கணிப்பிடுக. வழங்குனர் மிகை என்பது உற்பத்தியாளர் மிகை. அப்ப நுகர்வோர் மிகையும் உற்பத்தியாளர் மிகையும் காணட்டான். நுகர்வோர் மிகை என்பது ஆகக்கூடிய கேள்வி விலையில இருந்து சமநிலை விலையை கழிச்சு 2ஆல பிரிச்சு சமநிலை தொகையால பெருக்க போறோம். ஆகக்கூடிய கேள்வியில தெரியும் 135, சமநிலை விலை 54, கீழ் 2 தர சமநிலை தொகை 162. சாரி, சுருக்கலாம் வந்தது. ₹6,561. 6,561. அதே மாதிரி உற்பத்தியாளர் மிகை என்பது சமநிலை விலையில இருந்து ஆக குறைந்த நிரம்பல் விலையை கழிச்சு 2ஆல பிரிச்சு சமநிலை தொகையால பெருக்கிருப்பீங்க. சமநிலை விலை எங்களுக்கு தெரியும் 54, ஆக குறைந்த நிரம்பல் விலை 0, கீழ் 2 தர தொகை 162. சுருக்கமானது ₹4,374. இதுல நுகர்வோர் மிகையும் உற்பத்தியாளர் மிகையும் மட்டும்தான் இருக்கிறோம். என்ன சரியா இல்லையா? சரியா வந்ததா? ஆம் சார். ஓ, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இரண்டாவது வேலையில முதலாவது வேலை 2வது வேலை பார்த்துட்டோம். 3வது வேலை பார்த்துட்டோம். இல்ல என்ன இல்ல 3வது வேலை பார்த்துனாங்களா? இல்ல சார். இல்ல. 3வது வேலையை வாசிங்க. ராஜன் ஒரு பகுத்தறிவுள்ள நுகர்வோர் ஆவர். அவருடைய மாதாந்த சராசரி வருமானம் ₹50,000 ₹80,000 அதிகரித்த போது அவர் பானின் நுகர்வினை மாதம் ஒன்றுக்கு சராசரியாக 20 ராத்தலிருந்து 15 ராத்தலாக குறைத்துள்ளார். அப்ப ராஜன் என்ற ஒரு நுகர்வோர் இருக்கிறாரா? அவற்றை வருமானம் மாதாந்தம் 50,000 80,000 கூட கேள்வி 20 15 ராத்தலா என்ன செஞ்சிருக்கான்? குறைஞ்சிருக்கான். கேள்வி என்ன கேட்டிருக்கிறான்? ராஜன் பானினை எவ்வகையான பண்டமாக கருதுவார்? அதன் பண்புகளை தெளிவுபடுத்த எவ்வகையான பண்டமாக கருதுவார்? அதை தெளிவுபடுத்தலாம். தந்த தகவல்ல பிள்ளையால் அனலைன் பண்ணிக்கொள்ளும். அந்த ராயன் என்ற தகவல்ல சராசரி வருமானம் என்று அனலைன் பண்ணி சராசரி வருமானம் என்று அனலைன் பண்ணி மாதம் ஒன்றுக்கு சராசரியாக 20 ராத்தல்கள் இருந்து அந்த சராசரியை அனலைன் பண்ணி சராசரி என்ற வேர்ட் தந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இது புள்ளி நிகழ்ச்சியா வில் நிகழ்ச்சியா? மகிழ்ச்சி. ஆகவே டெல்டா கியூவின் கீழ் டெல்டாவை தர y1 பிளஸ் y2வின் கீழ் q1 பிளஸ் q2. நீங்கள் y-யும் பயன்படுத்தலாம், i-யும் பயன்படுத்தலாம். டெல்டா கியூ கேள்வியில் ஏற்பட்ட மாற்றம் 20 15 குறைஞ்சிருக்குது, -5. கட்டாயம் குறைஞ்சா முன்னுக்கு மைனஸ் போடுவோம். வருமானம் 50,000 80,000 கூடி இருக்குது, மாற்றம் 30,000.
Y1 50,000, Y2 80,000, Q1 20, Q2 15. சுருக்கெல்லாம் வந்தது சய ஒன்றின் கீழ் 6,000 தர 50 80 1,30,000 35. சுருக்கி சொல்லுங்க என்ன வந்தது? ஒரு 1,30,000 35 சுருக்கினா அதன் பிறகு 6,000 பிரிக்குவோம். ஒராமல் சயசயரசம் 619. சுருக்கினா சரியா செக் பண்ணுங்க. ஓம் Right. சார். இதுல கேட்டது ஏகேள்வி என்னமா கேட்டிருக்கிறோம்? ராஜன் பாணினை எவ்வகையான பண்டமாக கருதுவார்? அதன் பண்புகளை அப்ப தெளிவுபடுத்தும். பண்புகள் ஓகே. அப்ப வருமான நிகழ்ச்சி எதிர்கணியமாக வந்தால் என்ன பண்டம் இது? வேறு வேண்டாம் மேல வருமான நிகழ்ச்சி விவரிக்க பாருங்க. எதிர்கணியம் என்ன பண்டம்? இழிவு பண்டம். இழிவு பண்டம் போட்டுக்கொள்ளுங்க. இழிவு பண்டம் ராஜன் எவ்வகையான பண்டமாக கருதுவார்? இழிவு பண்டமாக கருதுவார். இது கணிக்கிறதுக்கு 2 மார்க்ஸ். இந்த கேள்வி 3 மார்க்ஸ் தான் மொத்தம் கேட்டிருக்கிறோம். 4 புள்ளிகள் சார். 4 புள்ளிக்கு கேட்டிருக்கிறோம். அப்ப 2 மார்க்ஸ் கணிக்கிறதுக்கு கொடுத்துட்டான். சரிதானே? இது இழிவு பண்டம் என்று எழுதுறதுக்கு சேர்த்து கணிச்சு இழிவு பண்டம் என்று குறிப்பிடறதுக்கு 2 மார்க்ஸ். இனி ஏதாவது 2 பண்படி இருந்தால் நாங்கள் அடுத்த 2 மார்க்ஸ் தருவோம். இது பிள்ளைகள் இழிவு பண்டம் என்று மட்டுமில்லை, கிதன் பண்டம் என்று எழுதியிருந்தாலும் புள்ளி தருவோம். என்றைக்குமே வருமான நிகழ்ச்சி எதிர்க்கணியம் தான். விளங்கியிருக்க. அடுத்த வருடத்துக்கு நாங்கள் வருவோம். இது இழிவு பண்டமாக இருந்தால், நீங்கள் இழிவு பண்டம் என்று குறிப்பிட்டிருந்தால் அதுக்கு நீங்கள் என்ன பண்படி நீங்கள் முதலாவது வருமானத்துக்கும் கேள்விக்கும் இடையில எதிரான தொடர்பு காணப்படுது. அடுத்தது அதாவது போன வகுப்பு நாங்கள் வருமான விளைவு 18 விளைவு படிச்சினாங்க. வருமான விளைவு 18 விளைவு ரெண்டுமே இதுக்கு என்ன கணியம்? எதிர்கணியம். விரைவிருக்க. நம்ம அடுத்த பகுதியா நோட்டு நிகழ்வு பண்பு நோட்டு நிகழ்வு வருமானத்திற்கும் கேள்விக்கும் இடையில் வருமானத்திற்கும் கேள்விக்கும் இடையில் வருமானத்திற்கும் கேள்விக்கும் இடையில் எதிரான தொடர்பு காணப்படுதல். எதிரான தொடர்பு காணப்படுதல். அடுத்தது வருமான விளைவும் பதிலீட்டு விளைவும் எதிர்கணியமாக காணப்படுதல். வருமான விளைவும் பதிலீட்டு விளைவும் எதிர்கணியமாக காணப்படுது. சோதா சொல்லணும்னா இழிவு பண்டத்தினா பண்பு எழுதுறீங்களா? அப்போ யாரோ மியூட் பண்ணி போட்டு அன்மியூட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ரைட். அடுத்த வேலைக்கு போவோமா? அடுத்த வேலை என்னமா சொல்லியிருக்கிறோம்? பழுதடைந்த அரிசியின் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி 0.5 ஆக காணப்பட்டது. அப்பண்டத்தின் பொருளியல் பண்புகளை குறிப்பிடுக. 2 மார்க்ஸ். இந்த ராஜன் இந்த தரவு கிடைக்க இந்த சராசரி வருமானம் என்று தந்தது எந்த பண்டத்துக்கு அம்மா? பாலண்ட பண்டத்துக்கு. இதுல அரிசி என்று சொல்லி தந்திருக்கிறோமா இல்லையா? அப்ப பாலம் அரிசியும் என்ன பொருள் என்று சொல்லி சொன்னால்
முதலாவது எங்களுக்கு தெரியணும் பதிலீட்டு பொருள். ஒரு நாள் பான் வாங்கி சாப்பிடலாம் அல்லது சோறு வாங்கி சாப்பிடலாம். விளங்குகிறது. அரிசியும் பானம் என்ன பொருள்? பதிலீட்டு பொருள். இது உங்களுக்கு முதலாவது இருந்தாலும் இருந்தாலும் இந்த வினாவைக்கு நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, ரெண்டு கேள்வியையும் நீங்கள் கொண்டு வந்து ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் பாலிந்த விலை அதிகரிக்க பாலிந்த விலை அதிகரிக்க பாலிந்த விலை இல்ல, பாலிந்த விலை அல்லது தொகை எங்களுக்கு தெரியணும். பாலிந்த கேள்விதான் எங்களுக்கு தந்திருக்கு. இங்க அரிசியினுடைய விலைசார் கேள்வி நிகழ்ச்சியா தந்திருக்கிறோம். சொல்ல வர விஷயம் விளங்குதா? இப்ப அரிசியின் விலையையும் பாலிந்த கேள்வியையும் தந்தா குறுக்கு நிகழ்ச்சி கிடைக்கலாம். அல்லது பாலிந்த விலையையும் அரிசியின் கேள்வியையும் தந்தாலும் குறுக்கு நிகழ்ச்சி கிடைக்கலாம். இந்த கேள்வி குறுக்கு நிகழ்ச்சிக்குள்ளாலாம் நிகழல. நாங்கள் பி கேள்வி வந்திருக்கிறோம். பழுவடைந்த அரிசி என்று சொல்லி ஒரு பொருள் இருக்குது. அதிந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சி சைவர் ரசமஞ்சி. இதுல நீங்க ரொம்ப கவனிக்கணும். விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் நேர்கணியமாக இருக்குதா, எதிர்கணியமாக இருக்குதா? பிள்ளைகள், அரிசியின் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் சைவர் ரசம் 5 ஒன்றுமே சொல்லல. சொல்லாட்டிக்கு அது நேர்கணியம். விலைசார் கேள்வி நிகழ்ச்சி நேர்கணியமாக இருந்தால் அது இரண்டு பண்டத்துக்கு காணப்படும். ஒன்று கௌரவ மதிப்புடைய பண்டம் அல்லது காட்சி பண்டம் என்று சொல்லி சொல்லலாம். இரண்டாவது கிரண் பண்டம். இதுல பிள்ளையால் கௌரவ மதிப்பு பண்டம் என்றது சமூக அந்தஸ்துக்காக வாங்குற பண்டம். பழுவடைந்த அரிசியை சமூக அந்தஸ்துக்காக வாங்க மாட்டோம். ஆகவே இந்த பழுவடைந்த அரிசி என்பது எந்த பண்டத்தை சார்ந்தது? கிரண் பண்டத்தை சார்ந்தது. வழிகளும் கிரண் பண்டம். சார் சொல்லுங்க. இது அப்ப புரைநடை கேள்விக்குள்ள வருமா? புரைநடை கேள்விதான். என்ற விலைசார் கேள்வி நிகழ்ச்சி நேர்கணியம் எல்லாம் வந்திருக்கிறோம். புரைநடை கேள்வி என்ற சந்தர்ப்பம் தானே ரெண்டு, கௌரவ மதிப்பு பண்டம் கிரண் பண்டம். விலைசார் கேள்வி நிகழ்ச்சி நேர்கணியம் என்றா விலைக்கும் கேள்வி துவைக்க முடியாது, நேரான தொடர்பு. ஆனா இந்த பழுவடைந்த அரிசி என்ற வழியா நாங்கள் கௌரவ மதிப்பு பண்டம் என்று சொல்ல இயலாது. விளங்குதா சொல்லப்பட்ட விஷயம்? போட்டுக்கொள்ளுங்க. கிரண் பண்டம். கிரண் பண்டத்தின் பண்புகள் ரெண்டு உலகம். முதலாவது போட்டுக்கொள்ளுங்க. விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் நேர்கணியம். விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் நேர்கணியம். இரண்டாவது போட்டுக்கொள்ளுங்க. எதிர்கணிய வருமான விலையை விட எதிர்கணிய வருமான விலையை விட எதிர்கணிய பதிலீட்டு விளைவானது எதிர்கணிய வருமான விளைவை விட எதிர்கணிய பதிலீட்டு விளைவானது குறைவாக காணப்படுவதால் விலை விளைவு நேர்க்கும். விலை விளைவு நேர்க்கும். அடுத்தது நாலாவது கேள்விக்கு இருக்க வாங்க. கடைசி கேள்வி நினைக்கிறேன். சார் லாஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்க சொல்லுங்களேன். எதிர்கணிய வருமான விளைவை விட எதிர்கணிய பதிலீட்டு விளைவு குறைவாக காணப்படுவதனால் விலை விளைவு நேர்கணியம். விலை விளைவு நேர்கணியம். அடுத்ததமா கேள்வி நிகழ்ச்சியை தீர்மானிக்கிற காரணி, நிரம்பல் நிகழ்ச்சியை தீர்மானிக்கிற காரணிகள் இருக்குது.
அது ஒரு விளக்கத்தோட பார்த்து வச்சு கொண்டு போங்க. நிரம்பல் நிகழ்ச்சியில செல்வாக்கு செலுத்துற காரணி நான் உங்களுக்கு டியூட்ல வந்து கொடுத்துருக்கிறேன். கேள்வி நிகழ்ச்சியில செல்வாக்கு செலுத்துற காரணி பிள்ளைகள் நிறைய இருக்குது. பிரதானமான காரணி முதலாவது என்னென்று சொல்லி சொன்னால் பண்டம் ஒன்றுக்கு சந்தையில காணப்படுகின்ற பதிலீடுகளின் கிடைத்தனவு தன்மை. எழுதி கொள்ளுங்க. முதலாவது காரணி. நாலாவதுக்கு முதலாவது பண்டம் ஒன்றுக்கு சந்தையில் காணப்படும் பதிலீடுகளின் கிடைத்தனவு தன்மை. பதிலீடுகளின் கிடைத்தனவு தன்மை. அதான் நீங்க இந்த பதிலீட்டை பற்றி சொல்ற நிகழ்ச்சி வந்து குறுக்கு நிகழ்ச்சி. குறுக்கு நிகழ்ச்சி நேர்கணியமா இருந்தா நெருங்கிய பதிலீடு, எதிர்கணியமா இருந்தா நெருக்கமற்ற பதிலீடு. சந்தையில கூடின பதிலீடு இருக்கா, குறைஞ்ச பதிலீடு இருக்கான்றத வந்து சொல்லியிருக்குது முதலாவது. இரண்டாவது விடயம் என்று சொல்லி சொன்னால் இரண்டாவது காரணி போட்டுக்கொள்ளுங்க. பண்டத்தின் வரையறைத்தன்மை. இங்க பிள்ளைகள் நாங்கள் வரையறைத்தன்மை என்று சொல்லி சொல்றது முக்கியத்துவத்தை கொடுக்கிற விலகல்ல போடும் முக்கியத்துவம். அவன் நுகர்வோர் முதலாவது அவன் ஒரு பொருளை வாங்கிக்க ஆடம்பர பொருளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பானா, அத்தியாவசிய பொருளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பானா? அத்தியாவசிய பொருளுக்கு. ஆகவே நுகர்வோன் அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்து வாங்கினா அத்தியாவசிய பொருள் கேள்வி நெகிழ்வற்றது. குறைந்த முக்கியத்துவம் கொடுத்து வாங்கினா ஆடம்பர பொருள் அது நெகிழ்வுள்ளது. மூன்றாவது போட்டுக்கொள்ளுங்க. விலை மாற்றத்தின் பின் கழிந்துள்ள காலம். விலை மாற்றத்தின் பின் கழிந்துள்ள காலம். இது என்னத்தை குறிக்கிறா பிள்ளையாது? இப்போ ஒரு பொருளின் விலை மாறுது, திரும்ப இந்த பொருளின் விலை மாறுறதுக்கு குறுங்காலம் எடுக்குமா, நீண்ட காலம் எடுக்கும்? அத்தியாவசிய பொருளின் விலைய அரசு அடிக்கடி கவனிப்பான். ஏன்? வறியவனும் வாங்க வேணும் என்பதற்காக. அப்படி அரசு அடிக்கடி கவனிக்க அத்தியாவசிய பொருளின் விலை அடிக்கடி தளங்கள் அடைஞ்சு கொண்டிருக்கும். அப்ப அடிக்கடி விலை மாறுமா இருந்தால், விலை மாற்றத்தின் பின் கழிந்துள்ள காலம் குறுங்காலமா இருந்தால் அத்தியாவசிய பொருள் நெகிழ்வற்றது. இது ஆடம்பர பொருளாக இருந்தால் அரச மாற்றத்தின் போது அரசாட்சி மாறைக்க பட்ஜெட் வரவு செலவுத்திடம் தயாரிக்க வரிக்கொள்கை மாறைக்க மட்டும்தான் விலை மாறும். நீண்ட காலத்துக்கு ஒருக்கா மாறிய ஆடம்பர பொருள் ஆகவே நெகிழ்வில்லை. விளங்கிருக்க? கடைசி 5 முறைதான் போட்டுக்கொள்ளுங்க. பண்டத்தின் தன்மை என்றது ஆடம்பரமா அத்தியாவசியமானது சொல்றோம். ஆடம்பரமா இருந்தால் நெகிழ் உள்ளது, அத்தியாவசியமாக இருந்தால் நெகிழ். சொல்லப்பட்ட விஷயம் ஒரு அவதானமா வாங்கும். மூன்றாவது பாடம் கொஞ்சம் எல்லாருமே பொதுவாக அந்த பிள்ளைகள் இந்த சமூக மிகைக்குள்ளால் எல்லாருமே புலமைப்படுற ஒரு பகுதி. பாரத் கிளாஸ் வந்து முக்கியமான ஒன்று வாங்க தயவு செய்து முக்கிய குறிப்பு. உண்மையிலே ஒரு நாளை பிள்ளைகள் ஒரு வாரம் தான் செமினார் என்று சொல்லி அழைக்க பண்ணினான். நேரடிக்கு அடுத்தவங்க 3 மணி நேர செமினார்ல ஒரு வாரம் ரிவைஸ் பண்ணி 20 MCQ செகண்ட் பார்த்து செய்கிறோம். பட் ஜூமில் அப்படி செய்யலாமே இருக்கு. என்ன ரீசன் என்று சொல்லி சொன்னால், நீங்கள் ஆகலும் அடிப்படை பகுதி வந்து தெளிவில்லாம இருக்கிறீர்கள். நீங்க படிச்ச 3வது பாடத்தை இருக்கணும், வீட்டை படிச்சு கொண்டு வா. மாதிரி படிக்க போறீங்கள் என்று சொல்லி சொன்னா கொப்பில இருக்கிறவங்க படி, டியூட்ல கொடுத்துருங்க, ஜஸ்ட் படியுங்க, தியரியா கொடுத்த விஷயத்த இருக்கா படியுங்க. என்ன அந்த பேசிக் வந்து ஓகேயா இருக்கு. உண்மையிலே கருத்தரங்குல அடிப்படையாகார கேள்வியும் செய்து மாற்றம் என்று சொல்லி உள்வாங்குற பகுதியை நாங்கள் அறிவிப்போம். விளங்குற பட் பரவாயில்ல, 2 நாள் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் பொறுமையா தான் கொண்டு போவேன். அடுத்த வகுப்பு 3ஆம் பாடம் ஸ்டார்ட் பண்ணுவோம். படிச்சு கொண்டு வாங்க. நன்றி.